எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை திறன் அடிப்படையிலான போட்டி பரீட்சை 2024 வழிகாட்டல் செயலமர்வில் மீண்டும் சந்திக்கிறோம். இன்றைக்கு ஜூலை மாதம் 11ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. நாங்கள் தொடர்ச்சியாக கடந்த 2 செயலமர்வுகளில் அரசாங்கத்தின் நிதி ஒழுங்கு விதிகள் 3வது அத்தியாயம் நிதி முகாமைத்துவம் மற்றும் வகை கூறும் பொறுப்பு என்பவை தொடர்பாக பார்த்து வருகிறோம். 135வது நிதி ஒழுங்கு விதிக்கு முற்பட்ட பகுதிகள் 124 தொடக்கம் நாங்கள் இந்த விடயங்களை இதுவரைக்கும் பார்த்து முடித்திருக்கிறோம். இன்றைக்கு கடமைகளை கையளித்தல் 135 தொடர்பில் இருந்து தொடர்ச்சியாக பேசப்போகிறோம். இந்த பகுதியை நான் கலந்துரையாடுவதற்கு முன்பாக சில விடயங்களை சொல்ல வேணும். இந்த 3வது அத்தியாயத்துக்குள்ள மறைக்கப்பட்ட கேள்விகள் மிக குறைவு. நாங்கள் இந்த ஓரமாக ஒழிச்சு நிற்கிற கேள்விகள் என்று சொல்லி பார்ப்போமே, எங்கேயாவது மூலம் முடுக்கிற இருக்கிற கேள்விகள் அப்படி இல்லை. இதுக்குள்ள கேள்வி வரமாக இருந்தால் பரந்த அடிப்படையில் தான் வரும், வெளிப்படையாகவே இருக்கும். பெரிய பெரிய கேள்விகள்லாம் வரலாம். மற்றது ஒரு காரியம் செய்யுங்க, இந்த விடயம் தொடர்பாக வளவாளர்களால் எழுதப்பட்ட புத்தகங்களை பின்பற்றதை இயலுமான வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்கள். மூல நூல்களை வாசிங்க. ஏனென்றால் ஒரு கட்டுரை கேள்வி இதில் இருக்கிற பகுதியை கொடுப்பார்களாக இருந்தால் அதில் இருக்கிற அந்த பகுதியைத்தான் பிரதி பண்ணி புள்ளியிடல் திட்டமாக பரீட்சையில் வினாக்களை திருத்துகிற போது புள்ளியிடல் திட்டமாக கொடுப்பார்கள். இப்போ இதில் இருக்கக்கூடிய விடயங்களை கொஞ்சம் வேறு ஒரு வசன நடைக்கு மாற்றி ஒரு இபி எக்ஸாமை கருத்தில் கொண்டு தான் பெரும்பாலான புத்தகங்கள் எழுதப்படுகிறது. நான் யாரையும் இதில் குறைச்ச மதிப்பிடவோ விமர்சனம் செய்யவோ இல்லை. ஆனால் நிதி ஒழுங்கு விதிகள் என்கிற அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விடயத்தை இன்னும் தெளிவுபட விளக்கமாக எழுத வேணுமென்றால் அதை போல 2 மடங்கு பெரிய புத்தகம் எழுத வேணும். நிதி ஒழுங்கு விதிகள் என்ற விடயம் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய புத்தகத்தை நீங்கள் விளங்க எழுத வேணுமாக இருந்தால் அதை விளங்கப்படுத்தி எழுத வேணும், இன்னும் பெருப்பிக்க வேணும். ஆனால் அப்படி எழுத இல்லாத ஒரு புத்தகத்தை அதனுடைய ஆக குறைந்தது 1/3 பங்காக சுருக்கி எழுதுறது என்கிற நடைமுறை தான் அந்த புத்தகங்களில் இருக்குது. அப்போது சில வேளைகளில் முக்கியத்துவம் குறைந்தவை என்று சொல்லி அந்த வளவாளர் கருதுகிற விடயங்களை கைவிட்டிருக்கலாம், அல்லது ஓரளவுக்கு எளிமையான மொழி நிலைக்கு அவை மாற்றப்பட்டிருக்கலாம். இப்படி நான் சொல்வதனுடைய கருத்து இதில் இருக்கிறதே அப்படியே பாடமாக்கி இதில் இருக்கிற மாதிரி எழுதுங்கோ என்பது அல்ல. ஆனால் இயல்பான எல்லா சந்தர்ப்பங்களிலும் மூல நூலில் இருக்கக்கூடியதாக அந்த விடயங்களை படித்து கொண்டீங்கன்னா நல்லது. இதில் கொஞ்சம் கவனம் இருங்க. மற்றது இதில் இருப்பதனுடைய பொருள்கோடல் புத்தகத்தை எழுதுகிறவர் வாசிக்கிற போது அவர் விளங்கி கொள்ளுகிற பொருள்கோடல் 2க்கும் இடையில் ஒரு வேறுபாடு வரலாம், ஒரு சிறிய அளவிலான விலகல் ஒன்று இருக்கலாம். சில புத்தகங்களில் இருக்குது. அதனால தான் நான் சொல்லுகிறேன், ஒரு விளக்கத்துக்காக நீங்கள் அவற்றை படித்தாலும் கூட திரும்ப நீங்கள் இந்த பகுதிக்குள்ளே வந்துடுங்க, இந்த புத்தகத்தை படியுங்க. அது தொடர்பில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திருத்தங்கள் தொடர்பாகவும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்குள்ள திருத்தம் என்றால் 1/2020 வருகிற திருத்தம், மற்றது பாராளுமன்றத்தினுடைய நிலையியல் கட்டளைகள். பாராளுமன்றத்தினுடைய நிலையியல் கட்டளைகள் அரசாங்க கணக்குகள் குழு மற்றும் அரசாங்க பொது முயற்சிகள் குழு ஆகியவை தொடர்பாக மட்டும்தான் அதில் நாங்கள் பார்க்கலாம். அதுக்கும் இப்போ ஸ்டாண்டிங் ஆர்டர் நம்பர் மாறிட்டு, பழைய புத்தகத்தில் 125 இருந்தது, இப்போ 119க்கு வந்துட்டு. இப்போ 2022ஆம் ஆண்டு ஸ்டாண்டிங் ஆர்டரை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கல அந்த ஒழுங்கு மாறிடுது. இப்போ அந்த ஒழுங்கு மாற்றம் 2022க்கு முதல் வந்த புத்தகங்களில் இருக்காது. அவர்கள் அதை 125வது நிலையியல் கட்டளை என்று தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த விதமான மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் உரிய புத்தகத்தை படித்தால்தான் நல்லது. இதை நான் கொஞ்சம் நேரம் எடுத்து சொல்லிவிட்டு நானாலும் பரவாயில்லை. வீடியோவில் சொல்வதன் காரணம் என்னென்றால் வராமல் பார்க்குறாக்களும் அந்த பகுதியை விளங்கி கொள்ள வேணும் என்ற அடிப்படையில். சரி, இப்போ நாங்கள் 135வது நிதி ஒழுங்கு விதியில் இருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ நிதி கட்டுப்பாடு தொடர்பான கடமைகள் அல்லது நிதி சார்ந்த கடமைகளை கையளித்தல் என்பது தொடர்பாக நிதிசார் கடமைகள்
கையளிப்பது தொடர்பான முக்கிய விடயங்கள் என்று சொல்லி இதுக்குள்ளே ஒரு இவி எக்ஸாம் கேட்ட மாதிரி கேட்க மாட்டேன். சரிதானே? இப்போ நாங்கள் அப்படி கேட்க மாட்டேன் என்றாலும் ஒரு கால் பார்த்துட்டு போவோம். முதலாவது பாருங்கள், நிதி கட்டுப்பாட்டுக்கான கடமைகளை கையளிப்பது தொடர்பான பொதுவான அம்சங்கள். கையளிப்பவர் சார்ந்து முதல்ல பார்க்க போகிறோம். பொதுவான முறையில் அல்லது ஏதேனும் குறித்த விடயங்களை குறிப்பிட்டு எல்லா விடயங்களையும் பொதுவாக கையளிக்கலாம், அல்லது அவற்றில் ஒரு பகுதியை குறிப்பிட்ட விடயங்களை தனிப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் சம்பந்தமாக அவற்றை பர்சனல் அல்ல. சரிதானே? அதில் குறித்துரைக்கப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் சம்பந்தமாக எல்லா கொடுக்கல் வாங்கல்களையும் கொமனா அல்லது ஸ்பெசிஃபிக்கா என்று நினைச்சுக்கொள்ளுங்க. பொதுவான முறையில் அல்லது குறித்துரைக்கப்பட்ட முறையில் நிதி சம்பந்தமான தனது கடமைகளை கையளிக்கலாம். ஆனால் அதற்கான நியாயப்பாடுகள் அவரிடம் இருக்க வேண்டும். அதை கையளித்தல் செய்யப்பட்டதற்கான ஒரு தெளிவான நியாயப்படுத்தல் அவரிடம் இருக்க வேண்டும். கையளிப்பு வழங்கப்படுபவருடைய திறமை மற்றும் கையளிக்கப்பட்ட பின்னர் அவை பிரயோகிக்கப்படுவது தொடர்பில் போதிய அளவிலான உள்ளக கட்டுப்பாடு காணப்படுகிறது என்பதில் அவர் திருப்தி அடைய வேண்டும். கையளிக்கின்ற திட்டத்துக்கு தான் கையளிக்கின்ற அந்த பிளான் ஒன்றுக்கும் யார் யாருக்கு என்னதை கொடுக்குற கையளிக்கும் திட்டத்திற்கும் நிதி கட்டுப்பாட்டு முறையையும் மேற்பார்வை செய்வதற்கு அவர் பொறுப்பாக இருக்க வேண்டும். கையளிக்கப்படுவதன் மூலமாக அவருடைய பொறுப்புகள் ஒருபோதும் குறைவதில்லை என்பதை கருத்தில் கொண்டு கையளிக்கப்படுவதை மேற்பார்வை செய்வதற்கு அவர் பொறுப்பாக இருக்க வேண்டும். திணைக்களத்தினுடைய அமைப்புக்கு அமைவாக, திணைக்களத்தினுடைய அமைப்பு என்கிறது அதனுடைய ஒழுங்கமைப்பை சொல்லும். ஒழுங்கமைப்புக்கு அமைவாக தீர்மானிக்கப்பட வேண்டும். விசேட காரணங்கள் ஏதேனும் இருந்தால் சரி, அல்லாவிட்டால் அது ஒழுங்கமைப்புக்கு அமைவாக. இப்போ உதாரணமாக சொன்னால் அக்கௌண்டன்ட் சர்டிஃபிகேஷனை கொடுக்குறது அந்த ஒழுங்குகளுக்கு அமைவாக ஒழுங்கமைப்பு நிறுவனம் அவ்வாறு ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கிறது என்று பார்த்து அதற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். எழுத்தில் இருக்க வேண்டும். கையளிப்பு என்பது எழுத்து மூலமானதாக இருக்க வேண்டும். அது சுற்றி பரப்பப்படுதல் வேண்டும். சுற்றி பரப்பப்படுதல் வேண்டும் என்றால் அதை சர்க்குலேட் பண்ண வேண்டும். தொடர்புடைய எல்லோருக்கும் கையளிக்கப்பட்டமை தொடர்பாக பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும், சுற்றி பரப்பப்பட வேண்டும். இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் 2 அல்லது 3 வெவ்வேறான உத்தியோகத்தர்களுக்கூடாக ஒரு கொடுக்கல் வாங்கல்கள் நடைபெறக்கூடியதாக அந்த கடமைகள் பிரித்து கையளிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த விடயங்களை உள்ளடக்கியதாக நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்வோம். பெரிய அளவுக்கு இதுக்குள்ள ஒரு கேள்வியை போடுறதில்லை. இப்படியே பந்தியா எழுதுகிற மாதிரி கேட்கலாது தானே. நிதி கட்டுப்பாட்டுக்கான கடமைகளை கையளித்தல் தொடர்பான முக்கியமான அம்சங்கள்: கணக்கீட்டு உத்தியோகத்தர் நிதிசார் கடமைகளை பொதுவான முறையிலோ அல்லது குறித்தொதுக்கிய முறையிலோ கையளிக்க முடியும். கையளிப்புக்கான நியாயப்பாடுகள் அவ்வாறு செய்கின்ற போது கையளிப்பு செய்வதற்கான பொருத்தமான நியாயப்பாடுகள் காணப்பட வேண்டும். கையளிப்பு வழங்கப்படுபவர் யாருக்கு அதிகாரம் கையளிக்கப்படுகிறதோ அவருடைய திறமை பற்றியும், கையளிக்கப்பட்ட விடயங்கள் போதிய அளவில் உள்ளக சரிபார்த்தலுக்கு உட்படுகிறது என்பது தொடர்பிலும் கையளிப்பவர் திருப்தி அடைய வேண்டும். தன்னுடைய கையளிப்பு திட்டம் மற்றும் பொதுவான நிதி கட்டுப்பாட்டு முறைமை என்பவற்றை மேற்பார்வை செய்வதற்கு அவர் பொறுப்பாக இருக்க வேண்டும். கையளிப்பதன் மூலமாக அவருடைய கடமைகள் அல்லது பொறுப்புகள் ஒருபோதும் குறைவதில்லை என்ற விஷயத்தை கருத்தில் கொண்டிருக்க வேண்டும். எழுத்தில் கையளிப்பு நடக்க வேண்டும். எழுத்து மூலமான கையளிப்பு இருக்க வேண்டும். அது பகிரங்கப்படுத்தப்பட்டும் இருக்க வேண்டும். திணைக்களத்தின் ஒழுங்கமைப்புக்கு அமைவாக, விசேட சந்தர்ப்பங்கள் தவிர பொதுவாக திணைக்களத்தின் ஒழுங்கமைப்புக்கு அமைவாக கையளித்தல் நிகழ வேண்டும். இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் 2 அல்லது 3 உத்தியோகத்தர்களுக்கு ஊடாக ஒரு கொடுக்கல் வாங்கல் கருமம் நடைபெறும் விதமாக கடமைகள் கையளிக்கப்படுவது விரும்பத்தக்கதாக இருக்கும். இதை நாங்கள் இனி ஞாபகம் வச்சிருப்போம். எங்களுக்கு பெரிய நெருக்கடி ஒன்றும் இருக்காது.
என்ன இதிலையாக சிரமப்பட தேவையில்லை. இப்போ இங்கே கையளிப்பு தொடர்பாக மேற்கொண்டு அதில் 4வது பிரிவு சம்பந்தமாகவும் பார்க்க வேண்டும். ஆனால் நாங்கள் ஏற்கனவே அந்த விடயத்தை சொல்லிட்டோம். சரிதானே? உத்தியோகத்தர்களுடைய பெயர் மற்றும் பதவி என்பவை குறிப்பிட்டு எழுத்து மூலமாக அந்த கடமைகள் கையளிக்கப்பட வேண்டும். அதாவது அவை குறிப்பிடப்பட்டு ஒரு பட்டோலை தயார் செய்யப்பட வேண்டும். கணக்கீட்டு உத்தியோகத்தர் தன்னுடைய கடமைகளை கையளிக்க உத்தேசிக்கும் போது அந்த உத்தியோகத்தர்களுடைய கடமைகளை கையளிக்க உள்ள உத்தியோகத்தர்களுடைய பெயர் அல்லது பதவி குறிப்பிட்டு அவர்களுக்கு கையளிக்கப்படுகிற கடமைகளை குறிப்பிட்டு ஒரு பட்டோலை தயாரிக்கப்பட வேண்டும். பட்டோலை என்பது சார்ட். செலவின கையளிப்பு கடமைகள் மற்றும் வருமான கடமைகள், செலவின கையளிப்பு கடமைகள், செலவின கடமைகளை கையளித்தல், வருமான கடமைகளை கையளித்தல் ஆகியவை தொடர்பில் அந்த பட்டோலை தனியாக வேறுபடுத்தப்பட்டிருக்க வேண்டும். செலவின கடமைகள் தொடர்பிலான கொடுக்கல் வாங்கல்கள் தனிப்பிரிவாகவும், வருமானங்கள் தொடர்பானவை தனிப்பிரிவாகவும் அவை வரையறுக்கப்பட்டிருக்க வேண்டும். காலத்துக்கு காலம் மீள் செவ்வை பார்க்கப்பட்டு அல்லது மீள பரிசீலிக்கப்பட்டு அவை புழக்கத்துக்கு விடப்பட வேண்டும். பொதுவாக வருடத்துக்கு ஒரு தடவை அதை செய்வார்கள். வருடத்துக்கு ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு நிதியாண்டிலையும் அதை செய்வார்கள். அனுமதி அளித்தல், அங்கீகாரம் அளித்தல், அத்தாட்சிப்படுத்தல், கொடுப்பனவு செய்தல் ஆகிய உத்தியோகத்தர்களுக்கு அந்த கையளிப்பு பிரதிகளை, செலவின கடமைகள் கையளிக்கும் போது அவற்றின் பிரதிகள் அவர்களுக்கு எழுத்து மூலமாக வழங்கப்பட வேண்டும். அந்த விடயங்கள் சுற்றி பரப்பப்படுதலும் வேண்டும். அதுபோல செலவினம் சார்ந்த கடமைகள், வருமானம் சார்ந்த கடமைகள், மதிப்பீடு செய்யும் உத்தியோகத்தர், சேகரிக்கும் உத்தியோகத்தர், ஏற்கும் உத்தியோகத்தர் ஆகியோருக்கு கையளிப்பு செய்யப்பட்ட பட்டோலைகளின் பிரதிகள் வழங்கப்பட வேண்டும். அவையும் சுற்றி பரப்பப்படுதல் வேண்டும். இவ்வாறு கையளிப்பை மேற்கொள்ளுகின்ற கணக்கீட்டு உத்தியோகத்தர் அது தொடர்பாக கணக்காய்வாளர் அதிபதிக்கு ஒரு பிரதி வழங்குதல் வேண்டும். அந்த விடயங்கள் தொடர்பான கையளிப்பு பற்றிய ஒரு பிரதியை கணக்காய்வாளர் அதிபதிக்கும் வழங்க வேண்டும். இப்போ நான் இந்த சொன்ன பகுதியை 4வது பகுதியையும் 1வது பகுதியையும் எடுத்து வச்சுக்கொண்டு அதுக்குள்ள சிறிய சிறிய துண்டங்களாக விடயங்கள் இருக்குது. ஒரு தடவை திரும்ப பார்த்து கொள்ளுங்கோ. நிதி கட்டுப்பாட்டுக்கான கடமைகளை கையளிக்கும் போது கணக்கீட்டு உத்தியோகத்தர் பொதுவாக கருத்து கொள்ள வேண்டிய விடயங்கள் அல்லது நிதி கட்டுப்பாட்டுக்கான கடமைகளை கையளிக்கும் போது பொதுவான அம்சங்கள், கையளித்தல் தொடர்பான பொதுவான அம்சங்கள் 135 அதே போல் 135 4 ஆகிய பகுதிகளில் சொல்ல வரும். அதுபோல் இந்த 2, 3 2வது 3வது கையளிப்பு பெற்றவர் தொடர்பானது. 1, 4 கையளிப்பவர் தொடர்பானது. 2, 3 கையளிப்பு பெற்றவர் தொடர்பானது. கடமைகளை கையளிக்க பெற்றவர் தன்னுடைய தத்துணிவின் பேரில், கையளிப்பு பெற்ற ஒரு உத்தியோகத்தர் தன்னுடைய கடமைகளை தன்னுடைய தத்துணிவுப்படி, அதாவது தனக்கு வழங்கப்பட்ட அதிகார எல்லைகளுக்குள்ளே அவர் தானே தீர்மானத்தை எடுத்து நிறைவேற்ற முடியும். கடமைகள் கையளிக்க பெற்றவர் தனக்கு வழங்கப்பட்ட அதிகார எல்லை இல்லை தனக்கு வழங்கப்பட்ட வழிகாட்டல்களுக்கு அமைவாக நிதி ஒழுங்கு விதிகள் மதியுரைகளுக்கு உட்பட்டு தனக்கு கையளிக்கப்பட்ட கடமைகளை தன்னுடைய தத்துணிவின்படி ஆற்ற முடியும். ஆனால் அவரால் மேற்கொள்ளப்படுகிற ஒவ்வொரு கர்மத்துக்கும் அவர் பொறுப்பு கூற வேண்டியவராக இருப்பார். கடமைகளை கையளிக்கப்பட்ட ஒரு உத்தியோகத்தர் தனக்கு கையளிக்கப்பட்ட கடமைகள் மீது தத்துணிவுப்படி செயலாற்ற முடியும். அவருடைய ஒவ்வொரு கர்மத்துக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் அவர் பொறுப்பு கூற வேண்டியவராக இருப்பார். கொடுக்கல் வாங்கலில் புதிதான ஒரு கொள்கையை, கொடுக்கல் வாங்கல் சார்ந்து புதிதான ஒரு கொள்கை ஒன்றை பிரயோகிக்க உத்தேசிக்கும் போது அது வழமையான ஒன்று அல்ல எனில் அது தொடர்பாக கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு அறிவிப்பது அவருடைய கடமையாகும். கொடுக்கல் வாங்கலில் புதிதாக ஒரு கொள்கை, ஒரு புதிய ஒரு பிரயோகம், இதில் ஒரு புதிய தத்துவம் என்று சொல்லப்பட்டிருக்கு, பரவாயில்லை, சரிதானே. புதிதாக ஒரு விடயத்தை அவர் அப்ளை பண்ண போகிறார் என்றால் அவர் கட்டாயம் கணக்கீட்டு உத்தியோகத்தினுடைய கவனத்துக்கு
அதை கொண்டு வர வேணும். அது ஒரு முக்கியமான விடயம், முதன்மை வாய்ந்த விடயம் என கருதி கணக்கீட்டு உத்தியோகத்தினுடைய கவனத்துக்கு அதை கொண்டு வர வேணும். கணக்கீட்டு உத்தியோகத்தரும் கையளிக்கப்பட்ட உத்தியோகத்தர் தொடர்பில் கையளித்ததனால் தன்னுடைய பொறுப்பு முடிந்துவிட்டது, கையளித்ததோடு தன்னுடைய பொறுப்பு முடிந்துவிட்டது என்று கருதாமல் கையளிப்பதன் காரணமாக அவருடைய பொறுப்பு ஒருபோதும் குறைவதில்லை என்பதை கருத்தில் கொண்டு கையளித்ததன் காரணமாக அவருடைய இறுதி பொறுப்பு ஒருபோதும் கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு இல்லை என்று சொல்லி அவர் நினைக்கிறார். அவருடைய இறுதி பொறுப்பிலிருந்து அவர் விடுபட்டவராக ஆக மாட்டார். ஆகவே அந்த இடத்துல அவர் கையளிப்பு பெற்ற உத்தியோகத்தை மேற்கொள்ளுகின்ற கருமங்கள் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவை அல்லது தவறாக உபயோகிக்காமல் தன்னுடைய கடமைகளை ஆற்ற தவறினால், அதிகாரத்தை மீறினால் அது தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த விடயங்களையும் அவர் மேற்பார்வை செய்யப்படுவார். இது பொறுப்பு கையேற்றவர் தொடர்பாக நாங்கள் சொல்லுகிற போது, ஆகவே இந்த விடயங்களை மீறினால், ஒரு உத்தியோகத்தர் அவருக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை மீறினால் அல்லது தவறாக உபயோகித்தால், தன்னுடைய கடமைகளை ஆற்ற தவறினால் அவர் அந்த செயல்களுக்கு பொறுப்புடையவராக இருப்பார் என்று சொன்னால், கணக்கீட்டு உத்தியோகத்தர் அந்த பொறுப்புகளிலிருந்து விடுபடுவதில்லை. அவர் இந்த விஷயங்களை கட்டாயம் மேற்பார்வை செய்ய வேணும் என்று அழைத்து சொல்கிறதுக்காக அது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உத்தியோகத்தருக்கு தான் நாங்கள் 2ஆம் 3ஆம் பகுதிகளை சொல்லுகிறோம். ஆகவே உத்தியோகத்தர் ஒருவர் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை மீறி தவறாக உபயோகித்து அல்லது அதிகாரத்தை பிரயோகிக்க தவறும் போது அவர் அந்த தவறுகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியவராக இருப்பார். இது கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட காரணங்களால் எழுந்தால் அவர் பொறுப்புடையவர் ஆக மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. கணக்கீட்டு உத்தியோகத்தரால் தான் அது நடந்தது என்றால் அவர் பொறுப்பு இல்லை. யார் கடமையை பொறுப்பேற்றவர் இல்லை என்றால் அவர் தான் பொறுப்பு சொல்லவர். வழக்கமான வேலைகளை, அவருக்கு கையளிக்கப்பட்ட வழக்கமான வேலைகளை அவர் தனக்கு கீழ் உள்ள உத்தியோகத்தர்கள் மூலமாக நிறைவேற்றி கொள்ள முடியும். கையளிப்பு பெற்ற ஒரு உத்தியோகத்தர் தனது கையளிப்புக்கு உட்பட்ட வழக்கமான, அதாவது ருட்டீன் ஒர்க்ஸ், வழக்கமான கர்மங்களை, சிறிய வேலைகளை தனக்கு கீழே உள்ள உத்தியோகத்தரிடம் ஒப்படைத்து அவர்கள் மூலமாக நிறைவேற்றி கொள்ளலாம். ஆனால் கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு வகை சொல்லும் பொறுப்பு கூறும் கடமையிலிருந்து கையளிப்பு பெற்ற உத்தியோகத்தர் விடுவிக்கப்பட மாட்டார். இந்த கையளிப்பு பெற்ற உத்தியோகத்தருடைய பொறுப்புகள் சம்பந்தமாக கொஞ்சம் வேகமாக திரும்ப இருக்க சொல்லிக்கொண்டு அங்கால போகிறோம். முதலாவது, கையளிக்கப்பெற்ற ஒரு உத்தியோகத்தர் தனக்கு கையளிக்கப்பட்ட கடமைகளை தன்னுடைய துணிவின் பிரகாரம், தத்துணிவின் அடிப்படையில் அவர் ஆற்ற முடியும். அவரால் செய்யப்படுகிற ஒவ்வொரு செயலுக்கும் அவரே வகை சொல்ல வேண்டியவர், பொறுப்பு கூற வேண்டியவராக இருப்பார். கொடுக்கல் வாங்கலில், அது நிதி நடைமுறைகளில் ஒரு புதிய விடயத்தை பிரயோகிக்கும் போது, புதிய கொள்கை ஒன்றை கையாள வேண்டுமாக இருந்தால் அது தொடர்பில் கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய கவனத்துக்கு கொண்டு வருவது அவருடைய பொறுப்பாக இருக்கும். கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய கவனத்துக்கு அந்த விடயத்தை கொண்டு செல்வது முக்கியமானதாக இருக்கும். கையளிப்பு செய்ததன் காரணமாக கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய பொறுப்புகள் குறைவதில்லை. கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு கையளிப்பு செய்தமை காரணமாக அவருடைய இறுதி பொறுப்பு, ஈற்று பொறுப்பு என்று சொன்னால் கடைசியாக அவர் தான் பதில் சொல்ல வேணும் என்கிற பொறுப்பிலிருந்து கணக்கீட்டு உத்தியோகத்தர் விடுபடுபவர் அல்ல. ஆனாலும் ஒரு உத்தியோகத்தர் தனக்கு கையளிக்கப்பட்ட அதிகாரத்தை மீறி அல்லது தவறையாக உபயோகித்து அந்த அதிகாரம் பிரயோகிக்க தவறிழைக்கும் போது அந்த செயல்கள், தவறுகளுக்கு குறிப்பிட்ட உத்தியோகத்தர் பொறுப்பு கூற வேண்டியவராக இருப்பார். அந்த தவறு கணக்கீட்டு உத்தியோகத்தினால் நிகழ்ந்த ஒன்றாக இருந்தால் மட்டும் அவர் விடுவிக்கப்படுவார். அதுபோல் கையளிப்பு பெற்ற உத்தியோகத்தர் தனக்கு கையளிக்கப்பட்ட விடயங்களில் சாதாரணமானவை, வழமையாக நிகழ்பவை, வழக்கமுறையான கர்மங்கள் என்பவற்றை தனக்கு கீழ் உள்ள உத்தியோகத்தர்கள் மூலமாக செய்விக்கலாம். இருப்பினும் இதனால் அவருக்கு விதிக்கப்படக்கூடிய பொறுப்புகளிலிருந்து அவர் விடுபட்டவராக ஆக மாட்டார். இது எழுதப்பட்ட முறை. நாங்கள் ஒரு பயிற்சி புத்தகம் மாதிரி எழுதுகிறேன்டா 1ஐயும் 4ஐயும் சேர்த்து எழுதிட்டு 2ஐயும் 3ஐயும் பிரித்து எழுதியிருக்கலாம். ஆனால் அவர்கள் எழுதுகிற போது வேறு விதமாக தான் எழுதியிருக்கிறோம். நீங்கள் அதை பார்த்து கொண்டீங்கன்னா சரி. நான் இதுக்குள்ளே கூட நேரம் சரிதானே? இது எல்லாம் சின்ன பிள்ளைகளை கேட்ட மாதிரி உங்களை கேட்க மாட்டாங்க.
செலவின கடமைகள் கையளிக்கப்படுகின்ற 4 கட்டங்களும் அவை, வருமான கடமைகள் கையளிக்கப்படுகிற 3 கட்டங்களும் அவை என்று கேட்க மாட்டார்கள். ஆனால் கேட்டால் உங்களுக்கு எழுத தெரியும். அப்படித்தானே? செலவின கடமைகள் அனுமதி அளித்தல், அங்கீகாரம் அளித்தல், அத்தாட்சிப்படுத்தல், கொடுப்பனவு செய்தல் எனவும், வருமான கடமைகள் மதிப்பீடு செய்தல், சேகரித்தல், ஏற்றல் எனவும் கட்டங்களாக அல்லது படிமுறைகளாக பிரித்து அவை வெவ்வேறு அலுவலர்களிடம் கையளிக்கப்படுகிறது. இந்த கையளிப்பு தொடர்பான முழுமையான விஷயத்தை எழுதுங்கோ என்று சொல்லி கேட்டால் 135 இருக்கிற இந்த 5 பிரிவுகளை நாங்கள் சமரைஸ் பண்ணி எழுத வேண்டி இருக்கும். ஒரு காரியம் செய்யுங்கோ. பொதுவாக எல்லா இடமும் நிதி ஒழுங்கு விதி 135 பிரகாரம், நிதி ஒழுங்கு விதி 135 பிரகாரம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த நிதி ஒழுங்கு விதி 135 என்பது 5 பிரிவுகளை கொண்டது. அதில் 1ஆம் பிரிவும் 4ஆம் பிரிவும் கையளிப்பை வழங்கும் உத்தியோகத்தருடைய வகைபாகம் அல்லது அவருடைய வகை கூறல் தொடர்பாக சொல்லுது. இதனுடைய 2ஆம் பிரிவும் 3ஆம் பிரிவும் கையேற்கும் உத்தியோகத்தர், கையளிப்பினை ஏற்கின்ற உத்தியோகத்தர், கடமை கையளிப்பை பெற்றவருடைய வகைபாகம் தொடர்பாக சொல்லுது. 5ஆவது விடயம் அவை கையளிக்கப்படுகின்ற விதம் பற்றி பேசுது. இது எவ்வாறு கையளிக்கப்படுகிறது என்கிற விதம் பற்றி பேசுது. எளிமையாக இதை பற்றி ஒரு சின்ன பிரசங்கம், ஒரு சின்ன பேச்சு சொல்லக்கூடிய மாதிரியாக நீங்கள் முடிந்தால் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு பேப்பரில் எழுதி வையுங்க. இதை கேட்கக்கூடாது, இதை கேட்கலாம்னு எல்லாம் இல்லை. கேட்டால் நல்லது, கேட்காவிட்டால் இன்னும் நல்லது. சரி, ஆனால் எங்களுக்கு அது தெரியும். இப்படி இவ்வளவு தூரம் நாங்கள் இதை பார்த்துருக்கிறோமா, 135 இப்படி 3 பிரதான உள்ளடக்கங்களை கொண்டிருக்குது, அதுவும் ஒன்று விட்டு ஒன்று மாறி இருக்குது, இப்படியெல்லாம் நாங்கள் பார்த்ததில்லை. இப்போ பார்த்தபடியாக ஒருக்கா குறித்து வைக்கணும். சரிதானே? ஒரு முயற்சி செய்யுங்க. 1ஐயும் 4ஐயும் பார்த்து ஓரளவுக்கு அதில் இருக்கக்கூடிய வார்த்தை பிரயோகங்களை வச்சுக்கொண்டு நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி பாருங்கள். 1ம் 4ம் எழுதுகிற போதே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 7-8 பாயிண்ட்ஸ் வந்துடும், சின்ன சின்ன. அதே போல் கடமையை கையேற்பவருடையது 2, 3 ஆகிய பிரிவுகளை எடுத்து வச்சு அதை ஒருக்கா பாருங்க. அடுத்தது 5ஆவது இவ்வாறு கட்டங்களாக பிரித்து கையளிக்கப்படுகிறது என்று சொல்லி, சில வேளையில் 1க்கும் மேற்பட்ட பிரிவுகளை ஒரே உத்தியோகத்தரிடம் கையளிக்கப்படுவதும் உண்டு என்பதையும் நீங்கள் சொல்லிக்கொண்டு அந்த அதிலேருந்து விடைபெறலாம். இப்போ 135 5 பிரிவுகளை கொண்டது அழகாக இருக்குது. கொஞ்சம் இனி வாசிக்கைக்குள்ள வடிவாக விளங்கும், அதை பார்க்கலாம். அடுத்தது அனுமதி அளித்தல் என்றால் என்ன? அனுமதி அளிக்கும் உத்தியோகத்தர் என்னென்ன விடயங்கள் தொடர்பில் கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு பொறுப்பு கூற வேண்டியவராக இருப்பார். இதுவும் நேரடி கேள்விதான். கொஞ்சம் அந்த பகுதியை நாங்கள் மேலோட்டமாக வேகமாக பார்த்து கொண்டு போப்போம். சரிதாங்க? அனுமதி அளித்தல் என்று சொல்லப்படுவது வழங்கு பொருட்கள், வேலைகள், சேவைகள் ஆகியவற்றை பெறுவதற்கு அல்லது நிறைவேற்றுவதற்கு அனுமதி அளிப்பதற்கான அதிகாரம் வழங்கப்பட்ட உத்தியோகத்தர் நிதி ஒழுங்கு விதிகளில் அனுமதி அளிக்கும் உத்தியோகத்தர் என அழைக்கப்படுகிறார். வழங்கு பொருட்கள், வேலைகள், சேவைகள். இந்த வழங்கு பொருட்கள் என்ன, வேலைகள் என்ன, சேவைகள் என்ன நான் உங்களோடு கதைத்தேன், அது உங்களுக்கு தெரியும். வழங்கு பொருட்கள், வேலைகள், சேவைகள் ஆகியவற்றை பெறுவதற்கு அல்லது நிறைவேற்றுவதற்கு அனுமதி அளிக்கின்ற உத்தியோகத்தர் அல்லது உரிமை அளிக்கும் அதிகாரம் பெற்ற உத்தியோகத்தர் நிதி ஒழுங்கு விதிகளில் அனுமதி அளிக்கும் உத்தியோகத்தர் என்று சொல்லி சொல்லப்படுகிறார். இவர் கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு சில விடயங்களில் பொறுப்பு கூற வேண்டியவராக இருப்பார். குறிப்பிட்ட வேலையை நிறைவேற்றுதல் அல்லது வழங்கு பொருட்கள், சேவைகளை பெறுதல் ஆகியவை தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவை என்பதையும், அந்த விடயம் தொடர்பில் செய்யப்பட்டுள்ள நிதி ஏற்பாடு, அந்த விடயம் தொடர்பாக செய்யப்பட்டுள்ள நிதி ஏற்பாடு அல்லது வாக்குப்பணத்தின் கீழ் அந்த விடயங்களை நிறைவேற்றி கொள்ள முடியும். அதாவது வாக்குப்பணத்தின் அளவு அல்லது நிதி ஏற்பாட்டின் அளவுக்கு உட்பட்டவை. அந்த வேலையினுடைய பெறுமதி என்பது வாக்குப்பணம் நிதி ஏற்பாட்டின் எல்லைக்கு உட்பட்டவை என்பதையும் அவர் நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். அல்லது அந்த விடயத்தில் கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு அவர் பொறுப்பு சொல்ல வேண்டியவராக இருப்பார். அவர் 2 விடயம் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று, குறிப்பிட்ட வேலையினை நிறைவேற்றுதல் அல்லது வழங்கு பொருட்கள், சேவைகளை பெறுதல் ஆகியவை தொடர்பில் தனக்கு அதிகாரம் உண்டு என்பதையும், குறித்த விடயத்துக்கான வாக்குப்பணம்
அல்லது நிதி ஏற்பாடு எல்லைக்கு உட்பட்டதாக அவை இருக்கிறது என்பதையும் அவர் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். எளிமையாக சொன்னால் இதை செய்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது, அதுக்கு போதுமான காசு அலோகேஷன் இருக்குது என்று சொல்லி அவர் பார்த்துக்கொள்ள வேண்டும். சரிதானே. இப்போ முதலாவது விடயம், குறிப்பிட்ட வேலை, வழங்குபொருள், சேவை ஆகியவற்றை பெறுவதற்கு அல்லது நிறைவேற்றுவதற்கு தனக்கு அதிகாரம் உண்டு என்பதையும் அதற்காக உரிய வாக்குப்பணம் அல்லது நிதி ஏற்பாடு போதுமானது என்பதையும் அவர் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அங்கு நிதி ஒழுங்கு விதிகள், நிதி சுற்றறிக்கைகள் போன்றவை உரிய வகையில் பிரயோகிக்கப்படுகிறது எனவும் தனது அதிகாரத்தின் எல்லைகள் மீறப்படவில்லை எனவும் அவர் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அங்கு நிதி ஒழுங்கு விதிகளை தரப்பட்ட நடவடிக்கைகள், அதாவது உரிய வகைகளில் நிதி ஒழுங்கு விதிகள் மற்றும் நிதிசார் சுற்றறிக்கைகள், மதியுரைகள் பின்பற்றப்படுகிறது எனவும் முறையான வழியில் அவருடைய அதிகாரம் பிரயோகிக்கப்படுகிறது, அதிகார மீறல்கள் அவையும் அங்கு நடைபெறவில்லை என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்வது அனுமதி அளிக்கும் உத்தியோகத்தருடைய பொறுப்பாக இருக்கும். மூன்றாவது, அவருக்கு வழங்கப்பட்ட பகிர்வுகளிலிருந்து, அதாவது ஒதுக்கீடுகளிலிருந்து உரிய செலவு விஞ்சியது இல்லை. மேலே உரியது அந்த ஏற்பாடு அல்லது வாக்குப்பணம் என்று சொல்லப்பட்டிருக்கு, இங்கே பகிர்வு என்று சொல்கிறாங்க. இன்னொருவருடைய ஒதுக்கீட்டில் இருந்து இன்னொருவருடைய ஏற்பாட்டில் இருந்து பகிர்ந்து கொடுக்குற போது அதுக்கு பகிர்வு என்று பெயர் இருக்குன்னு நாங்கள் பார்த்தோம். நாங்கள் அந்த நிதியாண்டில் கொடுப்பனவை பெறுவதற்கு அவருக்கான பகிர்வுகளில் இருந்து அந்த செலவை செய்வதற்கு பகிர்வுகளை விஞ்சியதாக செலவு இல்லை, அலோகேஷன் போதும் என்று சொல்லி அவர் முடிவு பண்ண வேண்டும். ஒவ்வொரு அலோகேஷன் வேறு திணைக்களங்களில் இருந்து கொடுக்கும் பகிர்வு தான் ஒவ்வொரு பகிர்விலும், ஒவ்வொரு ஒதுக்கீட்டிலும் இருந்து எழுகின்ற செலவுகளுக்குரிய தொகைகள், அவற்றுக்காக பதிவு செய்யப்பட்ட தொகைகள் மீண்டும் செலவுகள் ஏற்படும் போது கோரப்படுகின்ற அல்லது வேலைகள் முன்னேறி செல்லப்படுகின்ற போது பெறப்படுகின்ற ஒதுக்கீடுகள் தொடர்பான சகல தகவல்களையும் மீள பார்வையிடுவதற்கு அல்லது கேட்கும் போது காட்சிப்படுத்துவதற்கு ஏற்ற விதமாக அவை பதிவு செய்யப்படுகின்றன. சுருக்கமாக சொன்னால் அனைத்து ஒதுக்கீடுகளும், பெறப்படுகின்ற அனைத்து ஒதுக்கீடுகளும், அவற்றிலிருந்து மேற்கொள்ளப்படுகின்ற செலவுகள் தொடர்பிலும் அனைத்து பதிவுகளும் துல்லியமாக பதிவு செய்யப்படுகின்றன. உரிய பதிவேடுகளில் உரிய படிவங்கள், உரிய முறைமைகளை பயன்படுத்தி அவை பதிவு செய்யப்படுகின்றன. அவ்வாறான அந்த தகவல்கள் காலத்துக்கு காலம் செலவினங்களை அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்தர்களுக்கு அனுப்பப்படுகின்றன ஆகிய விடயங்களில் அவர் பொறுப்பு சொல்ல வேண்டியவராக இருப்பார். உரிய ஒதுக்கீடுகள் கிடைத்த அந்த ஒதுக்கீடுகளில் இருந்து செய்யப்படுகிற ஒவ்வொரு செலவுகளும் அதன் மீது சான்றிதழ் செய்யப்படுகிறது. தொடர்ச்சியாக வேலைகள் நடைபெற்று கொண்டு செல்லும் போது தொடர்ச்சியாக பெறப்படுகின்ற பகிர்வுகள், ஒதுக்கங்கள் சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் அவை திரும்ப பார்ப்பதற்கு, மீள பரிசீலிப்பதற்கு ஏற்ற விதமாக அவை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த தகவல்கள் காலத்துக்கு காலம் அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்தர்களுக்கு அனுப்பப்படுகின்றன என்பது தொடர்பில் பார்க்கவும். அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்தருடைய வோட் லெஜரை எடுத்து அனுமதி அளிக்கும் உத்தியோகத்தினாக வைத்திருக்கப்படுகின்ற பதிவுகளோடு மாதத்துக்கு ஒரு தடவையேனும் ஒப்பு நோக்கி அவை இணங்கி இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி கொண்டவர். மாதத்தில் ஒரு தடவையாவது அப்படி எல்லாம் இங்கே பதிவு வச்சிருக்கிறதில் எல்லாமே அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்தை தான் வச்சிருப்பார். ஆனால் ஒரு கட்டுப்பாடு கணக்கு பேணப்படும் என்று நினைச்சு கொண்டு கதைப்பேன். இதுதானே இப்போ இங்கே செலவுகளுக்காக பெறக்கூடிய திட்டவட்டமான தொகை, ஒவ்வொரு வாக்குப்பண விவரத்தின் கீழும் பெறக்கூடிய தொகையை சரியாக அறிவதற்காக நாங்கள் இங்கே வைத்திருக்கக்கூடிய பதிவுகளும் அனுமதி அளிக்கும் உத்தியோகத்தருடைய பதிவுகளை அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்தருடைய பதிவேடுகளோடு ஒப்பு நோக்கி மாதத்துக்கு ஒரு தடவையாவது அவை பொருந்தி செல்கிறதா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். பொதுவாக கொடுக்கல் வாங்கல்கள் மேற்கொள்ளப்படுகின்ற போது நிதி சார்ந்த சிக்கனம், நேர்மை, வினைத்திறன் ஆகியவற்றை பின்பற்ற வேண்டும்.
பொதுவாக நிதி சார்ந்த கொடுக்கல் வாங்கல்களில் சிக்கனம், நேர்மை, வினைத்திறன் ஆகியவை சார்ந்து கவனம் செலுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பாக நிதி பெறக்கூடியதாக இருக்கிறதா என்பது தொடர்பிலும், அவை தொடர்பாகவே பிரயோகிக்கப்படும் விதம் தொடர்பில் ஐயப்பாடுகள் ஏற்படும் போதும் கணக்கீட்டு முறைகளுக்கு பொறுப்பாக இருக்கும் உத்தியோகத்தரின் ஆலோசனை கோரி பெறப்படுகிறது என்பதற்கும் அவர் பொறுப்பாக இருப்பார். பொதுவாக கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக நிதி பெறக்கூடியதாக இருக்கிறதா, கொடுக்கல் வாங்கல்களில் சிக்கனம், நம்பகத்தன்மை, அதாவது நேர்மை, வினைத்திறமை ஆகியவை காணப்படுகிறதா என்பவை பற்றி அவர் சந்தேகம் ஏற்படுகிற போது கணக்காளர் அல்லது கணக்கீட்டு முறைக்கு பொறுப்பாக உள்ள உத்தியோகத்தர்களுடைய ஆலோசனையை கோரிப்படுவதற்கும் அவர் பொறுப்புடையவராக இருப்பார். இந்த விடயங்களை உள்ளடக்கியதாக கொண்டு அனுமதி அளிக்கும் உத்தியோகத்தர் என்பவர் நிதி ஒழுங்கு விதி 201 எப்படி இருக்க போகிறார் என்றால் அவர் நியமன அதிகாரியாக இருப்பார். நாங்கள் 201 தனியாக பார்த்துக்கொள்வோம். இப்போதைக்கு அந்த பகுதி வேண்டாம். இது தவிர்த்து நாங்கள் செலவின நடவடிக்கைகளை பார்ப்போம். அங்கே அனுமதி அளிக்கும் உத்தியோகத்தர் என்பது குறித்த அலுவலரை சேவையில் ஈடுபடுமாறு பணிப்பவர். பொருட்கள், சேவைகள், வழங்கல்கள் என்று வருகிற போது அந்த உத்தியோகத்தரை அமர்த்துவது என்பது ஒரு சேவையாக கருதலாம் என்றால் அது தனியாக நாங்கள் 201 பார்க்க போகிறோம் என்பதால் அதை தனியாக விடுக்கிறோம். அடுத்தது 137 அங்கீகாரம். ஏற்கனவே அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. சேவைகள், வேலைகள், வழங்கல்கள். சேவைகளையும் வழங்கல்களையும் வழங்குமாறும் வேலைகளை நிறைவேற்றுமாறும் அனுமதி அளிக்கும் உத்தியோகத்தினால மேலே சொல்லப்பட்ட 7 விடயங்களை கருத்தில் கொண்டு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. உண்மையில் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பது என்பதை நாங்கள் எளிமையாக சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த வீடியோவை பார்க்குறவர்களுக்காக அதை சொல்லுவோம். அனுமதி வழங்கப்படுவது என்பது பொதுவாக அந்த வேலைகளை நிறைவேற்றுவதற்காக உடன்பட்டு கொள்வதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சாதாரணமாக வேலைகளை நிறைவேற்றுவதற்கென உரிய கடிதம் கிடைக்கப்பெற்றவுடன் அவற்றை நிறைவேற்றுமாறு, வேலைகளை செய்யுமாறு பணிக்கிற நாங்கள் ப்ரொக்யூமெண்ட்டில் இன்னும் தெளிவாக சொல்லுவோம். எளிமையாக சொன்னால் ஒரு ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கை ஒன்று செய்யப்படுவதை நாங்கள் கருத்தில் எடுக்கலாம். அனுமதி அளிக்கப்படுதல் என்பது வேலைகளை நிறைவேற்றும்படி கட்டளையிடப்படுவதாக கருதி கொள்ளுது. அவ்வாறு அனுமதி அளிக்கப்பட்ட வேலைகள், சேவைகள், வழங்கல்கள் ஆகியவை நிறைவடைந்தவுடன் அவற்றுக்கான கோரிக்கைகளை, அவற்றுக்கான கொடுப்பனவு கோரிக்கைகளை, கிளைம் என்று சொல்லுவோமே, அவற்றுக்கான கொடுப்பனவு கோரிக்கைகளை ஏற்று அங்கீகரித்தல் அல்லது ஏற்று கொடுப்பனவுகளை அனுமதித்தல் தொடர்பில் அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு உத்தியோகத்தில் நாங்கள் அங்கீகாரம் அளிக்கும் உத்தியோகத்தர் என குறிப்பிடுகிறோம். வேலைகள், சேவைகள், வழங்கு பொருட்கள் ஆகியவற்றை, வேலைகளை நிறைவேற்றுதல், சேவைகள், வழங்கல்களை பெறுதல் ஆகியவை நிறைவு பெற்றவுடன் அவை தொடர்பில் முன்வைக்கப்படுகின்ற கொடுப்பனவு கோரிக்கைகளை ஏற்று அனுமதி அளிப்பதற்கு, கொடுப்பனவுகளை வழங்குவதற்கான அனுமதி அளிப்பதற்கு அங்கீகாரம் பெற்ற ஒரு உத்தியோகத்தர் நிதி ஒழுங்கு விதிகளில் அங்கீகரிக்கும் உத்தியோகத்தர் என அழைக்கப்படுகிறார். இவ்வாறு அங்கீகாரம் வழங்குகின்ற உத்தியோகத்தர் கீழ்வரும் விடயங்களை சரிபார்த்து கொள்ள வேண்டும் அல்லது கீழ்வரும் விடயங்கள் தொடர்பில் கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியதாக அவர் இருக்கிறார். முதலாவது, குறித்த வேலை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதா என்று பார்க்கவும். உரிய அதிகாரம் பெற்றவரால் அனுமதி அளிப்பதற்கு அதிகாரம் பெற்ற ஒரு உத்தியோகத்தரால் அது அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதா, அதாவது தகுந்த அனுமதி அளிக்கும் உத்தியோகத்தர் என்று சொல்லப்பட்டது. குறித்த வேலையை நிறைவேற்றுதல், சேவை அல்லது வளங்களை பெறுதல் என்பது தகுந்த அனுமதி அளிக்கும் உத்தியோகத்தரால், உரிய அனுமதி அளிக்கும் உத்தியோகத்தரினால அல்லது ஏதேனும் ஒரு உடன்படிக்கை ஒப்பந்தத்தினால், ஒரு உடன்படிக்கை ஒப்பந்தத்தினால் அனுமதி அளிக்கும் உத்தியோகத்தர் மூலம் அனுமதிக்கப்பட்டுள்ளது என்பதை முதல்ல உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது,
அந்த ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கையில் விவரிக்கப்பட்டதற்கு அமைவாக அதற்கு பொருத்தமான வகையில் உபயோகிக்கப்பட்ட பொருட்களின் தரம், அளவு, காலம் மற்றும் வேலை நிறைவேற்றப்பட வேண்டிய நிபந்தனைகள் என்பவை தொடர்பாக வேறுபாடுகள் எவையும் இல்லை என்பது தொடர்பில் அல்லது வேறுபாடுகள் இருப்பின் அவற்றுக்கான அனுமதி பெறப்பட்டுள்ளது என்பது தொடர்பில் அவர் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ நாங்கள் சொல்கிற உரிய தரத்தில் செய்திருக்குது, உரிய அளவில் செய்திருக்கு, உரிய காலப்பகுதியில் செய்திருக்குது, சொல்லப்பட்ட நிபந்தனைகளுக்கு அமைவாக அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பில் அவர் திருப்தி அடைய வேண்டும். அப்போதுதான் அந்த கொடுப்பனவை அனுமதிக்கலாம். இதுதானே முதல்ல அங்கீகரிக்கலாம். கொடுப்பனவு அங்கீகரிப்பதற்கு முன்பாக குறித்த வேலை, வளங்கள், சேவை நிறைவேற்றுவதற்கு உரியவரால் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கான்னு பார்க்க வேண்டும். ரெண்டாவது, அந்த அனுமதி அளிக்க பயன்படுத்தப்பட்ட உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தத்தில் குறித்துரைத்ததன் பிரகாரம் குவான்டிட்டி, குவாலிட்டி, டைம் ஃப்ரேம், கண்டிஷன்ஸ் எல்லாம் சரியாக இருந்திருக்குதா என்று சொல்லி அவர் பார்க்க வேண்டும். கொடுப்பனவை கோரும்போது அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய வீதங்கள், அதாவது ரேட், அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ரேட், மொத்த தொகை, அவர்கள் ஒரு வவுச்சர் ஒன்று சமர்ப்பிப்பார்கள் தானே இந்த கொடுப்பனவை கோருவதற்கு கிளைம் பண்ணுவாங்க. வவுச்சர், பேமெண்ட் வவுச்சரை கொடுக்குறாங்க. அங்கே குறிப்பிடப்பட்ட வீதங்கள், மொத்த தொகைகள் என்பவற்றை கொடுப்பனவுக்கு அங்கீகரிக்கும் போது ஏற்கனவே உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தத்துக்கு அமைவாக அதை இருக்கிறதா, அங்கே அனுமதிக்கப்பட்ட பிரகாரம் இருக்குதா என்று பார்க்கவும். அங்கே சொல்லப்பட்ட ரேட் தான் இங்கே போட்டிருக்காங்களா, அங்கே சொல்லப்பட்ட டோட்டல்லாம் இங்கே கேட்குறாங்களா, அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தத்துக்கு அமைவாக அங்கே உடன்படிக்கையிலேயோ ஒப்பந்தத்திலேயோ அனுமதிக்கப்பட்ட விதமாக அனுமதிக்கப்பட்ட பிரகாரம் உள்ளதா, அல்லது நியமமாக்கப்பட்ட வீதங்கள் நீதியான நியாயமான நியமமாக்கப்பட்ட வீதங்கள் என்றால் ஸ்டாண்டர்ட் ரேட், அந்த ஒப்பந்தத்தில் எதுவும் இல்லை, ஸ்டாண்டர்ட் ரேட். உதாரணத்துக்கு சொன்னால் மாவட்ட விலை நிர்ணய குழுவில் நிர்ணயிக்கப்பட்ட கூலி ஒரு நியமமாக்கப்பட்ட வீதம். அப்போ ஸ்டாண்டர்ட் ரேட் இருக்கா, அது நீதியானவை நியாயமானவையா என்பதை பார்க்கவும். மூன்றாவது படி. நான்காவது, வேலைக்கு அமர்த்தல் தொடர்பான ஒப்பந்தம். வேலைக்கு அமர்த்தல் என்றால் பொதுவாக சேவைகள் என்று பார்த்தால் பொருத்தமான நிபந்தனைகள், விதிகள், பிரமாணங்கள் ஆகியவை கடைப்பிடிக்கப்பட்டிருக்கிறதா, அனுமதி அளிக்கும் உத்தியோகத்தரோடு இணங்கிக் கொள்ளப்பட்ட நிபந்தனைகள், விதிகள், பிரமாணங்கள் ஆகியவை கடைப்பிடிக்கப்பட்டிருக்கிறதா. இது சேவைகளை பற்றி நாலாவது சொல்லுது. ஏற்கனவே மேலே சொல்லப்பட்ட மூன்றும் வேலைகள் தொடர்பாக கூட கவனம் அடங்கும். ஐந்தாவது, வழங்கு பொருட்கள் சம்பந்தமாக என்றால் அரசாங்கத்தினுடைய கட்டளைக்கு இணங்க அல்லது நிதி ஒழுங்கு விதிகளுக்கு இணங்க அவை பரிசோதிக்கப்பட்டு சரியாக பொறுப்பேற்கப்பட்டுள்ளதா, உரிய பதிவேடுகளில் பதிந்து அதன் விவரங்கள் காட்டப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் அவர் கவனம் செலுத்த வேண்டும். வளங்கள் வகைகளாக இருந்தால், இணைப்புகளாக இருந்தால், மின்சாரம், எரிவாயு, நீர், தொலைபேசி மற்றும் அது போன்ற இணைப்புகள் வழங்கல்களாக இருந்தால் அவற்றுக்கான கொடுப்பனவுகளை அனுமதிக்கும் போது ஒவ்வொரு மாதமும் அவற்றினுடைய வாசிப்புகள் பொருத்தமான விவரங்களோடு சரிபார்க்கப்பட்டு ஏதேனும் பேரளவிலான வேறுபாடுகள் உள்ளனவா என்பதை நுணுக்கமாக ஆராய்ந்த பின்னர் கொடுப்பனவை அங்கீகரித்தல் வேண்டும். இவ்வாறு அங்கீகரிக்கிற போது பணப்பெறுமதி என்பதை தாண்டி அவற்றினுடைய அலகு பெறுமதிகளின் மீது கவனம் செலுத்த வேண்டும். பணப்பெறுமதி என்பது வேறுபடலாம். அவற்றின் அலகு பெறுமதிகளை உன்னிப்பாக தான் நுணுக்கமாக ஆராய வேண்டும். இது ஒரு 6 விடயங்களை உள்ளடக்கியதாக அழகாக இருக்குது. நாங்கள் புத்தகங்களில் படிக்கிற போது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பிழை இல்லை, இதில் இருக்கிறது தான் அங்கே இருக்குது. ஆனால் இதில் இருக்கிறது நாங்கள் வாசிக்கிற போது கொஞ்சம் ஏதோ ஒரு சாதுவாக எங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்குது. 2ஆம் தரம் 3ஆம் தரம் வாசிக்க நான் நேரத்தை எடுத்து செலவு செய்யலை. நீங்கள் ஒருக்கா இந்த பகுதியை பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ அங்கீகாரம் அளித்தல் என்றால் என்னன்னு தெரியும். வேலைகள், சேவைகள், வழங்கல்கள் முற்று பெற்றவுடன்
அவற்றை நிறைவேற்றியவர்களால் அல்லது வழங்கியவர்களால் கோரப்படுகின்ற அவர்களுடைய என்ன சொல்கிறாங்க கிளைம் அவற்றுக்குரிய கோரிக்கைகளை ஏற்று அதனை கொடுப்பனவுக்காக அனுமதி வழங்குகின்ற செயற்பாட்டை நாங்கள் அங்கீகரித்தல் என்று சொல்லுகிறோம். இந்த அங்கீகரிக்கிற உத்தியோகத்தர் கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு நேரடியாக வகை சொல்பவர் அல்லது பொறுப்பு கூறுபவராக இருப்பார். அவர் எவ்வாறான விடயங்களின் மீது கவனம் செலுத்த வேண்டும் அல்லது எவ்வாறான விடயங்களில் அவர் பொறுப்பு கூற வேண்டியவராக இருப்பார் என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். முதலாவது குறிப்பிட்ட பொருள் சேவை அல்லது வளங்கள் உரிய வகையில் முதல்ல அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ரெண்டாவது அந்த அனுமதி அளிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட அவர்களுடைய ஒரு உடன்பாடு ஒப்பந்தம் அவற்றின் நிபந்தனைகளுக்கு அமைவாக குறித்த வேலை அல்லது சேவை வளங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். மூன்றாவது அவர்கள் கோரிக்கை விடும்போது கொடுப்பனவுக்கான கோரிக்கை தருகிற போது அங்கே காட்டப்பட்டிருக்கிற ரேட் டோட்டல் அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விலைகள் கொடுப்பனவுக்கான வீதங்கள் மொத்த தொகைகள் என்பது ஏற்கனவே உடன்பட்டதற்கு அமைவாக இருக்குதா அல்லது நியாயமாக இருக்கா, நியம அளவில் இருக்கா, ஸ்டாண்டர்டாக இருக்கான்னு பார்க்க வேண்டும். வேலைக்கு அமர்த்துதல் சேவை பெறுதல் சம்பந்தமாக இருந்தால் அவர்கள் வழங்கப்பட்டுள்ள சேவை என்பது உரிய நிபந்தனைகள் விதிகள் பிரமாணங்களுக்கு அமைவாக இருக்கான்னு பார்க்க வேண்டும். பொருட்களாக இருந்தால் நிதி ஒழுங்கு விதிகள் அல்லது கொள்வனவு செய்பவரால் அல்லது அரசாங்கத்தின் சார்பில் வழங்கப்பட்ட கட்டளைகளுக்கு அமைவாக அவை வழங்கப்பட்டு பொறுப்பேற்கப்பட்டு உரிய வகையில் கையேற்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கா என்று சொல்லி பார்க்க வேண்டும். ஏற்கனவே பொருத்தப்பட்ட வழங்கல்கள் தொடர்பான கொடுப்பனவாக இருந்தால் மின்சாரம், எரிபொருள், நீர், தொலைபேசி, எரிவாயு, நீர், தொலைபேசி போன்ற சேவைகளுக்கு கட்டணம் செலுத்துவதாக இருந்தால் அவற்றினுடைய வாசிப்பு அதில் மானி வாசிப்பை பாவிக்கலாம். மின்மானி எல்லாத்துக்கும் பெறாது தானே. மானி வாசிப்பை ஒவ்வொரு மாதமும் பதிந்து வைத்து அவற்றில் ஏதாவது பாரிய வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தால் நுணுக்கமாக ஆராய்தல் வேண்டும். அத்தோடு அவற்றின் பணப்பெறுமதி மட்டுமல்லாமல் அழகு பெறுமதிகளின் மீதும் கவனம் செலுத்த வேண்டும். 201(2) பாருங்கோ ஒன்று அடிக்கடி சொல்லுகிறார். இப்போ இங்கே ஒரு வேதனத்தை அங்கீகரித்தல் என்றால் என்ன என்று 201(2) சொல்லப்பட்டிருக்குது. நாங்கள் பார்ப்போம். அது அப்போ வரைக்குள்ள பார்ப்போம். அத்தாட்சிப்படுத்தல் சர்டிஃபிகேஷன் உறுதிச்சீட்டுகளை அத்தாட்சிப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்ற உத்தியோகத்தை என்று சொல்லப்பட்டிருக்குது. உண்மையில் உறுதிச்சீட்டுகளை அத்தாட்சிப்படுத்துதல் என்பதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் குறித்துரைக்கப்பட்ட இந்த செலவினத்தை அதில் கொடுக்கக்கூடிய அந்த செலவினத்தை அதற்கென குறிக்கப்பட்டுள்ள வாக்கு பணத்தின் மீது அல்லது ஏற்பாட்டின் மீது அல்லது அதற்கான வைப்பின் மீது 3 விதமாக நிதி இருக்கும். ஏற்பாடு இருக்கும் அல்லது ஏற்பாடு தான் வாக்கு பணம் என்று சொல்லுவோம், அல்லது ஒதுக்கம் இருக்கும் அல்லது அதற்கான வைப்பு பணமும் இருக்கும். அதன் மீது பொறுப்பிப்பதற்கு அதிலிருந்து செலவு செய்வதற்கு பொருத்தமான வகையில் இது இருக்கா, அவற்றிலிருந்து பெறக்கூடியதாக இருக்குதா என்கிறத பார்க்க வேணும். அதாவது இந்த ஓட்டில் ஒன்றே அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பொருத்தமாக இருக்கா என்பதை பார்த்து அவ்வாறு வழங்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பொருத்தமான தலைப்பு, நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம், செலவு விடைய வகுதி, செலவு விடைய இனம், அதற்கான குறியீடு எல்லாம் பார்த்து அதுக்குள்ள அல்லது பொருத்தமான நிதியத்தின் மீது இதை சான்றிதழ் செய்யக்கூடியதாக இருக்கிறது என்பதை உறுதி செய்வது தான் உண்மையில் பிரதானமான விடயமாக இருக்கும். ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கிற சாதாரணமாக உறுதிச்சீட்டுகளை அத்தாட்சிப்படுத்தல் என்பதுவே அதுதான். குறிப்பிட்ட கொடுப்பனவு ஏற்பாடு செய்யப்பட்ட தொகைக்கு அமைவாக இருக்கிறது எனவும் அந்த ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு, நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம், செலவு உடைய வகுதி, செலவு விடயம், செலவு உடைய குறியீடு என்பவற்றுக்கு பொருத்தமானதாக அவற்றின் மீது அதனை பதிவளிக்க முடியும், அவற்றின் மீது பொறுப்பிக்க முடியும் என்பதையும் உறுதிப்படுத்துவது அத்தாட்சிப்படுத்தல் என்பதாக இருக்கும். இப்போது அத்தாட்சிப்படுத்துகிற உத்தியோகத்தர் கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு வகை சொல்ல வேண்டியது எந்தெந்த விடயங்களில் அவர் வகை சொல்ல வேண்டி இருக்கிறார். கொடுக்கப்பட வேண்டிய இந்த தொகையானது ஒரு தலைப்பு, நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம், வாக்குப்பணி விடயம் அல்லது பொருத்தமான கணக்குகளில் இருந்து சரியாக பெறக்கூடியது,
சரியாக பெறக்கூடியது எனவும் அது அதிகாரம் அளிக்கப்பட்டது. அதாவது நிதியமைச்சர் கையொப்பமிட்டு ஆணைச்சீட்டு அல்லது வேறு அதிகாரத்துக்கு உட்பட்டது என்றால் ஏற்பாடு இருக்குது என்று சொல்லி பார்த்தா சரி. ஏற்பாடு இல்லாமல் நிதியமைச்சர் ஆணைச்சீட்டு கொடுக்க மாட்டார் தானே. ஒவ்வொரு உறுதிச்சீட்டிலும் கொடுப்பதற்கு குறிக்கப்பட்ட தொகையானது ஒரு தலைப்பு, நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம், வாக்குப்பண விடயம் அல்லது பொருத்தமான கணக்குகளின் மீது சாட்டுதல் செய்யக்கூடியதாக இருக்கிறது என்பதை அவர் குறிக்க வேண்டும். அப்போ இங்கே அவர் இதை பார்க்க வேணும் என்று சொன்னபடியால் தான் மேலே அவர்கள் அதை சொல்ல இல்லை. உறுதிச்சீட்டுகளை அத்தாட்சிப்படுத்தல் என்றால் என்ன என்று சொல்லி ஒரு வரைவிலக்கணத்தை அவர் கொடுக்கவில்லை. இப்போ நாங்கள் சாதாரணமாகவே உறுதிச்சீட்டுகளை அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்தர் கீழ்வரும் விடயங்களில் கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு வகை சொல்ல வேண்டியவராக அல்லது பொறுப்பு கூற வேண்டியவராக இருப்பார் என்றே ஆரம்பிக்கலாம். ஏன் அதை விளக்க சொல்லி அவர்கள் கேட்க மாட்டார்கள். அந்த விளக்கம் கீழே அவருடைய கடமை பொறுப்புக்குள்ளே அவருடைய வகைபாகத்துக்குள்ளே வந்துட்டு. முதலாவது விடயமாக என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு உறுதிச்சீட்டிலையும் கொடுப்பதற்காக குறித்து காட்டப்பட்ட தொகை என்பது ஒரு தலைப்பு, நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம், வாக்குப்பண விடயம் அல்லது பொருத்தமான கணக்குகளின் மீது சரியாக பொருந்துகிறது, அவற்றில் இருந்து அதனை வழங்க முடியும் என்பதை உறுதி செய்கிறேன். சரிதானே. ரெண்டாவது, ஒவ்வொரு கொடுப்பனவும் ஏற்பாடு செய்யப்பட்ட தொகையிலிருந்தும் விஞ்சவில்லை எனவும் அந்த கொடுப்பனவு தொகைகள் எல்லாம், அந்த கொடுப்பனவு தொகைகள் அனைத்தும் பொருத்தமான தலைப்பு, நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம், வாக்குப்பண விடயம் ஆகியவற்றின் கீழ், அதாவது பொருத்தமான கணக்கின் கீழ் அவை பேரேடுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பதை உரிய லெஜரில் பதிஞ்சிருக்கு, ஓட் லெஜரில் சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கு என்பதுக்கு அவர் தான் பொறுப்பு. உறுதிச்சீட்டில் காட்டப்பட்டுள்ள பணம் கொடுப்பனவு பெறுவதற்கு உரியவர். அந்த காட்டப்பட்டுள்ள பணம் பெறுபவர், உறுதிச்சீட்டில் பெயர் குறிப்பிடப்பட்ட பெறுவோன் கொடுப்பனவு பெறுவதற்கு உரித்துடையவர், அவர்தான் அதற்குரியவர். கொடுப்பனவு செய்வதற்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள தொகை சரியானது, அதாவது கொடுப்பனவுக்கான நபரும் கொடுப்பனவு தொகையும் சரியானவர் என்பதை உறுதிப்படுத்துவது. அதை எப்படி பார்க்க வேணும், ஒப்பந்தம் யார் செய்திருக்கிறார்கள், யாருக்கு கொடுப்பனவு செய்யப்படுகிறது, இப்படியெல்லாம் பார்க்க வேணும். சரிதானே. அந்த அனுமதிக்கப்பட்ட தொகை என்ன, ஏற்கனவே கொடுத்தது எவ்வளவு, அதெல்லாம் அவங்க பார்த்துக்கொள்வாங்க. நாங்கள் உறுதிச்சீட்டில் காட்டப்பட்டுள்ள பணம் பெறுபவர் விவரமும் கொடுப்பனவு பெறுவதற்கு உரியவரும் ஒருவரே என்பதையும், கொடுப்பனவு செய்வதற்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள தொகை சரியானது என்பதை உறுதிப்படுத்துவது அவருடைய பொறுப்பாக இருக்கும். உரிய அலுவலரால் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது எனவும் அதற்கென அதிகாரம் அளிக்கப்பட்ட பொருத்தமான அலுவலரால் அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளது எனவும் 136, 137 நிதி ஒழுங்கு விதிகளின் ஏற்பாட்டுக்கு இணங்க என்றால் அதான் விடயம். சரிதானே. உறுதிச்சீட்டின் குறிப்பிடப்பட்ட விடயங்களை ஆராய்ந்து பார்த்து உரிய வகையில் நிதி ஒழுங்கு விதி 135 கீழ் அதற்கான அனுமதி அளித்தலும் 136 கீழ் அங்கீகாரம் அளித்தலும் நிகழ்ந்துள்ளது என்பது தொடர்பிலே அவர் திருப்திப்பட வேண்டும். சரியாகத்தான் அதை செய்திருக்குது, உரியவர்கள் அதை செய்திருக்கிறார்கள் திருப்திப்பட்ட பின்பாகத்தான் அவர் அத்தாட்சிப்படுத்துவார். ஒரே கொடுப்பனவுக்காக மீண்டும் ஒரு கொடுப்பனவு உறுதிச்சீட்டு வழங்கப்படாமல் இருப்பதற்காக அல்லது அதனை தடுப்பதற்காக கொடுப்பனவுக்கு உறுதிச்சீட்டை அத்தாட்சிப்படுத்தும் போது அது தொடர்பான பதிவுகளை, அதற்குரிய கோவைகள், பொருத்தமான சாதனங்கள், பதிவேடுகள் ஆகியவற்றில் அவை பதிவிடப்படுகின்றன என்பதை உறுதிப்படுத்துவது அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்தருடைய இன்னொரு பொறுப்பாக இருக்கும். ஒரு கொடுப்பனவு வழங்கப்பட்டதற்கு பின்னர் அதே கொடுப்பனவுக்காக மீண்டும் வேறொரு உறுதிச்சீட்டு அத்தாட்சிப்படுத்தப்படுவதை தவிர்ப்பதற்காக தான் அத்தாட்சிப்படுத்தும் போதே அது தொடர்பிலான பதிவுகளை, உரிய கோப்புகள், பதிவேடுகள், பொருத்தமான சாதனங்களில் அவர் குறிப்பீடு செய்ய வேண்டும். மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடியவாறு 136, 137 அதாவது உரிய வகையில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது, அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளது என்பவற்றுக்கான சான்றிதழ்கள் உறுதிச்சீட்டோடு இணைக்கப்பட்டுள்ளது. என்ன சான்றிதழ்கள்? அனுமதி அளித்தல் என்பது அக்ரிமெண்ட் கோப்பி, என்ன கண்ட்ராக்டோ அக்ரிமெண்ட் செய்திருப்பாங்க, ஒப்பந்தம், உடன்படிக்கையின் பிரதி.
அங்கீகாரம் அளித்தல் என்பது உரிய வேலைகள் ஒப்பந்தத்துக்கு அளவாக உரிய அளவு, உரிய தரம், உரிய காலப்பகுதி, உரிய நிபந்தனைகளுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதற்கான ஆவணங்கள் அதான் சொல்லப்பட்டிருக்கு. மேலே 4 குறிப்பிடப்பட்ட அத்தாட்சி பத்திரம் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது, உரிய வகையில் அத்தாட்சிப்படுத்தப்பட்டுள்ளது என்பதற்கான ஆவணங்கள் உறுதிச்சீட்டோடு இணைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் கோப்புகளின் விவரம் கூறும் குறிப்பொன்று உள்ளது. அதாவது பொருட்கள் பெறப்பட்டிருந்தால் அது எந்த ஃபோலியோ நம்பர் எல்லாம் சொல்லுவீங்க, பொருட்பதிவேட்டில் பதியப்பட்டுள்ளது போன்ற கோப்புகளின் விவரம், ஃபைல் நம்பர் எல்லாம் போடுவீங்க, விவரம் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை அத்தாட்சிப்படுத்துவதற்கு முன்பாக அவர் பார்த்து கொள்ள வேண்டும். கனவேர் இதை புத்தகங்களில் மாறி எழுதியிருக்கணும். பொருத்தமான காலம், பொருத்தமான அளவு, பொருத்தமான தரம், பொருத்தமான உள்ளீடுகளை பயன்படுத்தி வேலைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது, அதற்கான ஒர்க் டன், ஒர்க் கம்ப்ளீஷன் அட்டாச் பண்ணியிருக்கு என்று பார்க்குறது சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸரோட வேலை என்று சொல்லி உண்மையில் கொடுப்பனவை அங்கீகரிக்கும் பேமெண்ட் அப்ரூவ் பண்ணுறவருடைய வேலை தான் அது. சரிதானே? அவர் அதெல்லாம் நிகழ்ந்தது என்பதை உறுதிப்படுத்த வேணும். அப்படி அவர் அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்து உறுதிப்படுத்தி இருக்கிறாரா, சர்டிஃபிகேட் வச்சிருக்கான்னு திருப்பி பார்க்கறது தான் அத்தாட்சிப்படுத்துபவருடைய வேலை. ஒரு சான்றிதழ் இணைக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பில்லை. ஆனால் இப்போது பேமெண்ட் அப்ரூவல் செய்தார்கள், அதை பார்க்குறதில்லை, இவரே பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கை, அக்கௌண்ட் நம்பித்தான் போகுது. 7வது விடயம், பொருத்தமான எல்லா கழிவுகளும். பொருத்தமான பிடிக்க வேண்டிய காசெல்லாம் பிடிச்சாச்சு, கழிக்க வேண்டிய காசெல்லாம் கழிச்சாச்சு. சரிதானே? பொருத்தமான எல்லா கழிவுகளும் அது சிறப்பாக என்று சொல்லியிருக்கு. முற்பணங்கள், உதவுதொகைகள், மேலதிக கட்டணங்கள், தண்டப்பணங்கள், இழப்புக்கள் அல்லது வேறு ஏதேனும் பொறுப்புகள் சம்பந்தமாக எல்லா கழிப்பனவுகளும் செய்யப்பட்டிருக்கிறது என்பது. அறவிட வேண்டிய கழிவுகள் அனைத்தும் அறவிடப்பட்டுள்ளது, பிடிவனம் உட்பட கவனத்தில் செலுத்திய பின்னர் தான் அவர் அத்தாட்சிப்படுத்துவார். உறுதிச்சீட்டு செம்மையானது, முழுமையானது. உறுதிச்சீட்டு செம்மையானது, முழுமையானது. சரி, பெர்ஃபெக்ட் அண்ட் கம்ப்ளீட் என்று சொல்லி அவர் பார்க்கவும், முற்றாக உள்ளது என்பது தொடர்பாகவும். இது தவிர அத்தாட்சிப்படுத்தும் அலுவலர்கள் தனிப்பட்ட விதமாக இந்த விடயம் தொடர்பில் திருப்தி அடைய வேண்டும் என கருதினால் அவர் அந்த விடயத்தின் மீது தனிப்பட்ட வகையில் ஆராய்ந்து திருப்தி அடைந்த பின்னர் அத்தாட்சிப்படுத்தலாம் என்று சொல்லப்படுது. அதாவது அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்திற்கு உறுதிச்சீட்டுக்கள் தொடர்பில் தீவிர ஐயப்பாடுகளும் சந்தர்ப்பங்கள் எவையேனும் உண்டாகுமெனில் அவர் குறித்த விடயத்தை நேரடியாக ஆராய்ந்து திருப்தி அடைந்த பின்னர் அத்தாட்சிப்படுத்திக் கொள்ள முடியும். இந்த 9வது துண்டத்தை நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக வாசிக்கலாம். சரிதானே? இப்போ குறிப்பிட்ட உத்தியோகத்தர் தன்னளவில் அது நேரடியாக ஆராய்ந்து திருப்தி அடைய வேண்டும் என கருதுவாராக இருந்தால் அப்போது அவர் அத்தாட்சிப்படுத்திக் கொள்ள வேணும், போயிட்டு பார்த்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேணும். வைப்பு பணக்களிலிருந்து கொடுப்பனவு செய்தல். இப்போ நாங்கள் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணப்படுறது? ஒரு வாக்கு பணத்திலிருந்து கொடுப்பனவு செய்யப்படலாம். வாக்கு பணத்திலிருந்து கொடுப்பனவு செய்யப்படலாம். வாக்கு பணம் என்பது ஏற்பாடுகளினால் அல்லது ஒதுக்கங்களினால் கிடைக்கும். டிபாசிட்டில் இருந்து ஒரு பேமெண்ட்டை செய்யல கொடுப்பனவு செய்யும் போது, வைப்பு பணங்களிலிருந்து ஒரு கொடுப்பனவு செய்யும் போது என்ன செய்ய வேணும் என்று நிதி ஒழுங்கு விதி 206 நாங்கள் பேசுவோம். 4வது அத்தியாயம் கொடுப்பனவு, 5வது அத்தியாயம் பெறுகைகள். அது வேறு ஸ்டைலில் படிக்கணும், இப்படி படிக்கிறார். இது பெரிய கட்டுரை கல்விக்கு படிக்கிற மாதிரி படிக்கிறோம், அது வேறொரு ஸ்டைலில் கதைக்கவும். சரிதானே? சரி, அடுத்தது 139 கொடுப்பனவு செய்யும் உத்தியோகத்தர். அத்தாட்சிப்படுத்தப்பட்ட உறுதிச்சீட்டுகளில் உள்ள கொடுப்பனவுகளை செய்யும்படி, அத்தாட்சிப்படுத்தப்பட்ட உறுதிச்சீட்டுகளில் உள்ள கொடுப்பனவுகளை செய்யும்படி அதிகாரமளிக்கப்பட்ட உத்தியோகத்தர் கொடுப்பனவு உத்தியோகத்தர் என குறிப்பிடப்படுகிறார். நீங்கள் சாதாரணமாக ஞாபகம் வச்சிருந்த கொடுப்பனவு உத்தியோகத்தர் என்பது பொதுவாக காசோலைகளில் முதலாவது கையொப்பம் இடுபவரை கருதும். காசோலைகளில் முதலாவது கையொப்பம் இடுகிறவர் யாரோ அவர் கொடுப்பனவு உத்தியோகத்தர் என்று கருதி கொள்ளலாம். சில பேர் இல்லை, 2வது கையொப்பம் வைக்கிற எஃப்ஏ தான் என்று சொல்கிறார்கள் இருக்கணும்.
இப்போ அவசரப்பட வேண்டாம், நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதை உறுதிப்படுத்திக் கொள்வோம் இது சரி என்பது. நாங்கள் சாதாரணமாக வச்சுக்கொள்வோமே, அத்தாட்சிப்படுத்தப்பட்ட உறுதிச்சீட்டுகளில் உள்ள கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு அல்லது செய்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு உத்தியோகத்தர் கொடுப்பனவு செய்யும் உத்தியோகத்தர் என்று குறிப்பிடப்படுகிறார். அவர் கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு சில விடயங்களில் பொறுப்பு சொல்லவர். ஒவ்வொரு உறுதிச்சீட்டும் கொடுப்பனவு செய்வதற்காக அவரால் கையேற்கப்பட்ட ஒவ்வொரு உறுதிச்சீட்டும் உரிய அதிகாரம் பெற்றவரால் அத்தாட்சிப்படுத்தப்பட்டுள்ளது என்பதற்கு அவர்தான் பொறுப்பு. கொடுப்பனவு செய்வதற்காக கையேற்கப்பட்ட ஒவ்வொரு உறுதிச்சீட்டும் உரிய அதிகாரம் பெற்ற உத்தியோகத்தர் ஒருவரால் அத்தாட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கு அவர் பொறுப்பாக இருக்கும். இரண்டாவது, அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்தருடைய கைகளில் இருந்து அகன்ற பின்னர் அந்த உறுதிச்சீட்டு எவ்விதமான மாற்றங்களும் செய்யப்படவில்லை, தவறாக பயன்படுத்தப்பட்டதற்கான சான்றுகளவையும் அந்த உறுதிச்சீட்டில் இல்லை என்பதை உறுதிப்படுத்துவது அவருடைய பொறுப்பு. அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்தருடைய கைகளில் இருந்து சென்ற பின்னர் அந்த உறுதிச்சீட்டில் தவறாக எவையும் செய்யப்படவில்லை, தவறாக பயன்படுத்தப்பட்டதாக சான்றுகள் இல்லை என்பது. கொடுப்பனவு செய்வதற்கு முன்பாக விடயங்கள் அனைத்தும் முறையாக கணக்கெடுக்கப்படுகிறது என அவர் திருப்தி அடையவர். அதோடு சம்பந்தப்பட்ட பொருட்கள் விடயங்கள் முழுசாக சரியாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் திருப்தி அடைய வேண்டும். முறையான பற்றுச்சீட்டுகள் பெறப்படுகிறதா, ஒவ்வொரு கொடுப்பனவு செய்யும் போதும் பணத்தை வழங்கியதற்காக பற்றுச்சீட்டுகள் பெறப்படுகிறதா, முறையான பற்றுச்சீட்டு பெறப்படுகிறதா, பணம் பெறுபவருடைய அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதா, உரியனவர் தான் அந்த கொடுப்பனவை பெறுகிறாரா, அதில் பெயர் குறிப்பிட்டவர் தான் பண கொடுப்பனவை காசு பெறுபவருடைய அடையாளம் நிறுவப்பட்டுள்ளதா, காசோலை, காசு கட்டளை, வங்கி கட்டளை போன்றவற்றின் மூலமாக கொடுப்பனவு செய்யும் போது அதில் உள்ள விவரங்களும் உறுதிச்சீட்டில் உள்ள விவரங்களும் பொருந்தி போகிறதா, ஒத்து போகிறதா என்பதை உறுதிப்படுத்துவது அவருடையது. உறுதிச்சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தொகை, உறுதிச்சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தொகை தான் கொடுப்பனவு செய்யப்பட்டுள்ளது எனவும், உறுதிச்சீட்டில் பணம் செலுத்தப்பட்டது பெய்ட் என ரப்பர் ஸ்டாம்ப் போட்டு அதில் கையொப்பமிடப்பட்டுள்ளதா, ஒவ்வொரு கொடுப்பனவும் உடனடியாக அதற்காக குறித்துரைக்கப்பட்ட பதிவேடுகளில் முறையாக கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறதா, ஒவ்வொரு கொடுப்பனவும் அதற்கென குறிக்கப்பட்ட பதிவேடுகளில் முறையாக பதிவு வைக்கப்பட்டிருக்கிறதா, காசோலை மூலமாக கொடுப்பனவு செய்கின்ற போது அது களவு போகாமல் காணாமல் போகாமல் இருப்பதற்குரிய முற்பாதுகாப்பு நடவடிக்கைகள் செய்யப்பட்டுள்ளதா, ஒவ்வொரு நாளின் நிதி கடமைகளும் முடிவடைந்த பின்பாக, அதுக்காகத்தான் அலுவலகத்தில் நிதி கடமைகள் 3 மணிக்கு பூட்டப்படுறது, ஒவ்வொரு நாளும் அலுவலகத்தில் உள்ள நிதி கடமைகள் நிறைவடைந்த பின்பாக, கடமைகள் முடிஞ்ச என்றால் ஆஃபீஸ் டைம் முடிஞ்ச பிறகல்ல, ஒவ்வொரு நாளின் அலுவல்களின் முடிவிலும் என்றால் நிதி சார்ந்த கடமைகளின் முடிவிலும் கையில் உள்ள மீதி தொகையும் காசு புத்தகத்தில் காணப்படும் மீதியும் ஒத்து போகிறதா, காசோலை மூலமாக கொடுப்பனவு செய்வதாக இருந்தால் எல்லா கொடுப்பனவுகளுக்கும் போதுமான வங்கி மீதி உள்ளதா, வங்கியில் போதிய பணம் உள்ளதா, காசோலை இலக்கம் உறுதிச்சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதா, காசேட்டினுடைய மீதி காலத்துக்கு காலம் வங்கி மீதியோடு ஒப்பிட்டு இணக்கம் செய்யப்படுகிறதா ஆகிய 10 விடயங்களுக்கு அவர் பொறுப்பாக இருப்பார். பெரும்பாலும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய கர்மங்களை கேட்கிறதை விட உங்கள்கிட்ட கேட்கிறதாக இருந்தால் அரசரை கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்பவரை விளங்கப்படுத்தி அரசரை கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய பொறுப்புகளை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன போல இதுக்குள்ள மறைஞ்சிருக்கிறாள் அரசரை கணக்கீட்டு உத்தியோகத்தர். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுக்கும். அதே போல் அனுமதி அளிக்கும் உத்தியோகத்தர் அங்கீகரிக்கும் உத்தியோகத்தரை கேட்குறத விட கூடுதலாக உங்களை கொடுப்பனவு உத்தியோகத்தரை கேட்குறதுக்கு வாய்ப்பு கூட. கொடுப்பனவு உத்தியோகத்தர் அல்லது அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்தர் தொடர்பில் ஒரு கட்டுரை கேள்வியை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கூட. நான் மற்றது கேட்கவே மாட்டாங்கள் என்று சொல்ல இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசமான இடம். சரிதானே? எப்போவுமே முகப்பில் இருக்கிறத விட அதை தட்டிட்டு அடுத்ததுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட. இது நிறைவாகவும் இருக்குது. ஒரு கேள்விக்கு பொருத்தமான கொஞ்சம் பெரிய பகுதி. அதே நேரம்
எளிமையாக அழகாக எழுதக்கூடியது. அப்போ உறுதிச்சீட்டுகளுக்கான கொடுப்பனவு செய்யும் உத்தியோகத்தர் கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு எவ்விதமான விடயங்களில் பொறுப்பு சொல்ல வேணும் என்று கேட்கலாம். இதை நேரடி கேள்வியாக இல்லாமல் அலுவலகத்தில் இந்த கடமைகள் வகுத்து பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இன்டர்னல் செக் சிஸ்டம் உண்டு, அல்லது இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் உண்டு. உள்ளக கட்டுப்பாட்டு முறைமை ஒன்று தொடர்பாக உங்களோட பேசிட்டு அந்த உள்ளக கட்டுப்பாட்டு முறைமையில் தங்களிடம் உறுதிச்சீட்டு கொடுப்பனவுக்கான பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தால் நீங்கள் கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு என்னென்ன விடயங்களில் பொறுப்பு சொல்ல வேண்டும் என்று கேட்கலாம். பெரும்பாலும் அனுமதி அளித்தல், அங்கீகாரம் அளித்தல் என்பதை விட உறுதிச்சீட்டு கொடுப்பனவு கேட்கறதுக்கான வாய்ப்பு கூட. அத்தாட்சிப்படுத்தலை நீங்கள் எஸ்எல்ஏஸ் எழுத போயிருக்க உங்களை அக்கௌண்டனாக வச்சு கொண்டு கேட்கக்கூடாத ஒரு மோரல். கேட்டாப்புல இல்லை, எல்லாத்தையும் ஓரளவுக்கு மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லக்கூடிய டெக்னிக் அதான். என்னென்னா, ஒரு சின்ன பிரசங்கம் உண்டு, இதை பற்றி நீங்கள் நிகழ்த்த போகிறீங்க. ஒவ்வொரு விடயத்துக்கும் குட்டி குட்டி பேச்சு, என்ன ஒரு 2 நிமிடம் பேசக்கூடிய மாதிரியான ஒரு பேச்சு உண்டு. நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ அப்படி செய்யுங்க. சில ஏரியா நான் சொல்லுகிறது அந்த இடத்துல கொஞ்சம் கூட கவனம் பண்ணுங்க, கூட ஃபோக்கஸ் பண்ணுங்க. அரசரை கணக்கீட்டு உத்தியோகத்தர் மீதும் உறுதிச்சீட்டு கொடுப்பனவு தொடர்பிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கோ. இதை விட 141 கொஞ்சம் கூட கவனம் செலுத்த வேண்டும். சரி, அதுக்கு முன்பாக நாங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இதை பற்றி பேசுவோம். சரிதானே? இப்போ 9:09, சரி 9:10 இல்லை வச்சுக்கொண்டா நான் 9:15 அல்லது 9:16 பேச தொடங்குவேன். சரி, இப்போ நாங்கள் பார்த்த விடையது தொடர்ச்சியாக பார்க்கோம். இப்போ நான் எங்களுடைய வழி வரைபடத்தை எடுத்து நாங்கள் ஒரு மேப் ஒன்றை பார்த்தோம், எங்கே நிற்கிறோம் என்று சொல்லி பார்த்தா நாங்கள் போய் இங்கே தான் நிற்கிறோம். சரிதானே? இதில் இருந்து எங்களுடைய பயணம் இன்னும் இங்கால போக வேண்டி இருக்குது என்கிற அடிப்படையில் ஒரு காலில் அந்த எங்களை ரோட் மேப்பை எடுத்து பார்க்குறது. நாங்கள் முதலே கழிச்சு நாங்கள் தானே எங்களை பயணம் எங்கெங்கன்னு சொல்லி அப்போது அதை பார்த்துட்டு நாங்கள் திரும்ப எங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறோம். கொடுப்பனவுக்காக உறுதிச்சீட்டுக்களை அனுமதித்தல். கொடுப்பனவுக்காக உறுதிச்சீட்டுக்களை அனுமதித்தல் என்கிறது இங்கே பேமெண்ட் அப்ரூவலை தான் திருப்பி அவர் கதைச்சு கொண்டு வருகிறார். அதை 2 விதமாக சொல்கிறார். அப்படின்னா, அது முதலாவது கையொப்பம் வைக்கிறது என்கிற விடயத்தை வச்சுக்கொள்ளுங்க, அனுமதி அளித்து. அத்தாட்சிப்படுத்திய உறுதிச்சீட்டுகளை அனுமதிப்பதற்கு அதிகாரம் பெற்ற உத்தியோகத்தர் அவரே கொடுப்பனவு உத்தியோகத்தராக இருப்பாராக இருந்தார். அதாவது அவரே காசோலைகளில் முதலாவது கையொப்பம் வைக்கின்ற உத்தியோகத்தராக இருப்பாராக இருந்தால் அவர் 4 தொடக்கம் 10 வரையான விதிகளின் மீது கவனம் செலுத்தி அந்த உறுதிச்சீட்டுகளை பொறுப்பேற்பார். ஆனால் அவர் அவ்வாறு இல்லாவிட்டால் 1 தொடக்கம் 3 வரையிலான விடயங்களை கவனம் செலுத்தி உறுதிச்சீட்டுகளை பொறுப்பேற்பார். இந்த விடயத்தை நீங்கள் மேலே இருக்கிற 1 தொடக்கம் 3 வரையானது என்ன, 4லேருந்து 10 வரையானது என்ன என்று சொல்லி பார்த்து கொண்டீங்கன்னா சரிதானே? அதே நபர் முதலாவது கையொப்பம் வைக்கிறவர் தான் கொடுப்பனவை அனுமதிக்கும் உத்தியோகத்தராக இருந்தால் கொடுப்பனவுக்கு அனுமதி வழங்குதல். நான் சொல்லுகிறது இந்த நிதி கடமைகளை அனுமதி அளித்தல், அங்கீகாரம் அளித்தல் அல்ல, பேமெண்ட் அப்ரூவ் பண்ணுறவராக இருந்தார். கொடுப்பனவை அனுமதிப்பவராக இருந்தால் அவர் 4 தொடக்கம் 10 வரைக்கும் பார்த்தாருண்டாச்சு. அதாவது உரிய பதிவேடுகளில் பதியப்படுதா, காசோலை பாதுகாப்பு நடவடிக்கை இருக்குதா, ஒருக்கா பார்த்து விடுவோமே. இவ்வளோ நேரம் கழிச்சு நாங்கள் முறையான பற்றிச்சீட்டு பெறப்படுதா, ஆளடையாளம் சரியா, செக்கில் இருக்கிற பேரும் பவுச்சரில் இருக்கிற பேரும் உண்டா, தொகை உண்டாக இருக்கா, ஒவ்வொரு கொடுப்பனவும் உடனடியாக ரெஜிஸ்டரில் பதிகிறாங்களா, காசோலைக்கு பாதுகாப்பு வழங்கப்படுதா, அதாவது க்ளோஸ் பண்ணி கொடுக்குறாங்களா, காசோலையாக கொடுக்கல பேங்கில் காசு இருக்குதா, செக்கில் வவுச்சர் நம்பர் எழுதுகிறாங்களா, காசோலை செக் நம்பரை வவுச்சரில் எழுதுகிறாங்களா, வங்கி கணக்கணக்கை கூட்டு தயாரிக்கப்படுகிறதா என்பது தொடர்பில் பார்ப்பார். மற்றவர் என்ன பார்ப்பார்? கொடுப்பனவு செய்வதற்கு உரிய வவுச்சர் அத்தாட்சிப்படுத்தியவரால் உரியவராலே அத்தாட்சிப்படுத்தப்பட்டிருக்குதா, அவருடைய கையில் இருந்து போனதுக்கு பிறகு வேறு ஏதாவது மாற்றம் செய்திருக்கிறாங்களா, வேறு ஏதாவது விசேட விடயங்கள் இருக்குதா என்று பார்ப்பேன். பொதுவாக உறுதிச்சீட்டுக்கான கொடுப்பனவை செய்தல், அத்தாட்சிப்படுத்திய உறுதிச்சீட்டில் உள்ள தொகைக்கு கொடுப்பனவை வழங்குதல் என்று வருகிற போது இந்த 10ஐயும் பார்ப்பார். எங்கள் 10ஐயும் படித்து வச்சுக்கொள்ளுங்க. 140 மீது பெரிய அளவுக்கு கவனம் செலுத்த வேண்டாம். 141 2வது பிரிவு ஒரு வங்கி கணக்கு இருக்கிற போது அங்கே காசோலை பதிவேடு ஒன்று வைத்திருப்பார்கள்.
காசோலை பதிவேடு வச்சிருக்கிற நல்லது என்று சொல்கிறாங்க. 2வது 3வதுக்கு நாங்கள் முக்கியமான இடத்துக்கு வருகிறோம். காசோலை மூலமாக கொடுப்பனவு செய்யும் போது இது சில வேளை பஸ்பாட் கேள்வியில் சரியாக விடைக்கு கீறுறதுக்கு வரலாம். காசோலை மூலம் கொடுப்பனவு செய்யும் போது கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய விண்ணப்பத்தின் பேரில் திரைசேரியால் முறையாக அதிகாரம் அளிக்கப்பட்ட 2 உத்தியோகத்தர்கள் அக்காசோலையில் கையொப்பமிட வேண்டும். சரிதானே? அது நாங்கள் அத்தியாயம் 6 வச்சு காசோலை சம்பந்தமாக காணுங்கிற அளவுக்கு படிப்போம். இப்போதைக்கு இந்த அளவோட நிப்பாட்டும். முதல் கையொப்பமிடுபவர் இடது பக்கத்தில் அல்லது காசோலையில் கையொப்பமிடுவதற்கு முதல் வரியில் கையொப்பமிட வேண்டும். அவரே கொடுப்பனவு செய்யும் உத்தியோகத்தர் என கருதப்படுவார். இப்போ விளங்குதா? காசோலை மூலம் கொடுப்பனவு செய்யும் போது 2 உத்தியோகத்தர்கள் அந்த காசோலையில் கையொப்பமிட வேண்டும். முதல்ல கையொப்பமிடுபவர் ஃபர்ஸ்ட் சிக்னேச்சர் என்று சொல்லுவீங்க. இடைவெளியின் இடது பக்கத்தில் அல்லது காசோலையில் கையொப்பமிடுவதற்குள்ள முதல் வரியில் கையொப்பமிட வேண்டும். அவரே கொடுப்பனவு செய்யும் உத்தியோகத்தர் என்று கருதப்படுவார். இப்போதான் நாங்கள் அந்த வளமையான ஃப்ளோவுக்கு வந்துட்டுது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 124 140 மட்டும் அது ஒரே சுருதியில் தான் பாடலாம். வேறு மாதிரி சொல்லல, நம்மளை வளமையான ஸ்டைலுக்கு வரையல. இப்போ நாம் வந்துட்டு அடுத்தது அவரே கொடுப்பனவு செய்யும் உத்தியோகத்தர் என கருதப்படுவார். அடுத்தது பாருங்க, 2வது கையொப்பமிடுபவர் முதல் கையொப்பமிடுபவருக்கு கீழே அல்லது வலது புறத்தில் கையொப்பமிட வேண்டும். அடிதல்களிலும் அவ்வாறே கையொப்பமிட வேண்டும். காசோலை செம்மையாயிருப்பதற்கு கொடுப்பனவு செய்யும் உத்தியோகத்தர் தான் பிரதான பொறுப்பு. காசோலை செம்மையாக இருப்பது என்பதற்கு பொறுப்பானவர் என்று போட்டு 4 விட போடுவான். அந்த நேரம் சரியாக கீறுவோம். நாங்கள் இப்போ படிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த 2வதுக்குள்ளே கொஞ்சம் விஷயம் இருக்குது. ஸ்பாட் கேள்வி MCQக்கு வரக்கூடிய கேள்வி இதுக்குள்ளே இருக்குது. சரிதானே? காசோலையில் கையொப்பமிடுகின்ற 2 உத்தியோகத்தர்களையும் அதிகாரம் அளிப்பது திரைசேரி. காசோலையில் கையொப்பமிடும் உத்தியோகத்தர்களுக்கு அதிகாரம் அளிக்கும்படி விண்ணப்பிப்பவர் கணக்கீட்டு உத்தியோகத்தர். காசோலையில் முதலில் கையொப்பமிடுபவர் கையொப்பமிட வேண்டிய முறை கையொப்பமிடும் இடைவெளியின் இடது பக்கத்தில் அல்லது மேலிருந்து கீழாக ஒப்பமிடும் போது முதல் வரியில் கையொப்பமிட வேண்டும். 2வது கையொப்பமிடுபவர் காசோலையின் வலது புறத்தில் அல்லது முதல் கையொப்பமிட்டவருக்கு கீழே கையெழுத்து வைக்க வேண்டும். அடிதல்லையும் அப்படித்தான் செய்ய வேண்டும். காசோலை செம்மையாக இருப்பதற்கு பொறுப்பானவர் கொடுப்பனவு உத்தியோகத்தர். இதுகளுக்குள்ள தேடி பிடிச்சு போடணும் MCQ கேள்வி. அப்போதான் அந்த படிக்கிறது என்ன என்று விளங்கும். சரி, அடுத்தது பாருங்க, 2வது கையொப்பமிடுபவர் என்ன விடயங்களுக்கு பொறுப்பாவர்? 2வது கையொப்பமிடுபவர் அத்தாட்சிப்படுத்தல் என்பதற்கோ, அதாவது 139 சொல்லப்பட்டதுக்கோ அல்லது நிதி ஒழுங்கு விதி 140 சொல்லப்பட்ட விடயத்துக்கோ அவர் பொறுப்புடையவராக. அவர் அதுக்கெல்லாம் பொறுப்பில்லை. 139 140 சொல்லப்பட்ட விடயங்களுக்கு 2வது கையொப்பமிடுபவர் பொறுப்பில்லை. ஆனால் கணக்கீட்டு உத்தியோகத்தர் கீழ்வரும் விடயங்களை கேட்கைக்குள்ள இவர் தான் பொறுப்பு. கீழ்வருவன கவனிக்கப்படுவதற்கும் அது தொடர்பில் கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு வகை சொல்வதற்கும் 2வது கையொப்பமிடுபவர் பொறுப்பாக இருப்பார். முதலாவது பார்க்கணும், முதல் கையொப்பம் வச்சவர் உரியால் தான் வச்சிருக்கிறாரோன். 135 கீழ் பகிர்ந்தளித்தல் கடமை கையளித்தல், அதில் அவருக்கு கையொப்பமிடுகிறதுக்கு பெயர் வந்திருக்கோன்னு பார்க்கணும். முதல் கையொப்பமிடுபவர் காசோலையில் கையொப்பமிடுவதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளார். திரைசேரிகிட்டே இருந்து 2 பேருக்கு அனுமதி வந்தது, அதில் அவரும் ஒரு ஆளோ என்று பார்ப்போம். முதல் கையொப்பமிடுபவரின் கைகளிலிருந்து அகன்ற பின்னர் காசோலையில் எவ்விதத்திலும் மாறுதல் செய்யப்பட்டதற்கான அடையாளம் எதுவும் காணப்பட இல்லை. 3வது காசோலையில் காணப்படுகிற பெயரும் தொகையும் இன்னபிற விவரங்களும் உறுதிச்சீட்டில் காணப்படுவதோடு ஒத்திருக்கிறது. உரிய உறுதிச்சீட்டு, குறிப்பிட்ட உறுதிச்சீட்டு அதிகாரம் பெற்ற ஒருவரால் அத்தாட்சிப்படுத்தப்பட்டுள்ளது.
முதல்ல கையொப்பமிடுகிறவர் நிதி ஒழுங்கு விதி 139(7) இணங்கி ஒழுகியுள்ளார். 139(7) என்ன? பணம் செலுத்தப்பட்டுள்ளது என்று சொல்லி சைன் பண்ணியிருக்கிறார். அப்படியா? பெயிட் போட்டு சிக்னேச்சர் பண்ணியிருக்கிறார். அதானே? பெயிட் என்று சொல்லி போட்டு அதில் சைன் பண்ணி இருக்கிறார். 139(7) அமைவாக இயங்கி இருக்கிறார், செயற்பட்டிருக்கிறார். கொடுப்பனவு செய்யப்பட்டுள்ளது என்பதை காட்டுவதற்கு உறுதிச்சீட்டில் உள்ள பொருத்தமான புறக்குறிப்பில் தன் முதல் ஒப்பு தானும் சைன் பண்ணியிருக்கிறோம்னு பார்க்கணும். அதாவது ஊனா முதலாவது கையொப்பம் வைக்கிறவர் அந்த பெயிட் என்ற இடத்துல சைன் பண்ணியிருக்கிறாரா, அடுத்தது தான் சைன் பண்ணுறேனா என்று சொல்லி பார்க்கணும். 6 விவரங்கள் இருக்கு. சரிதானே? அப்போ முதலில் கையொப்பமிடுபவர் அல்ல, உறுதிச்சீட்டில் முதல்ல கையொப்பமிடுகிறவர் உறுதிச்சீட்டிலையும் கையொப்பமிட்டிருக்கிறாரா என்று பார்க்கணும். பிறகு தானும் கையொப்பம் வச்சிருக்கா என்று பார்க்கவும். இது யாரு? காசோலையில் 2ஆவதாக கையொப்பமிடுபவர். இந்த 2ஆவதாக கையொப்பமிடுகிறவர் இவ்வளவும் பார்க்க. அடுத்தது இந்த 3 விஷயங்கள் தொடர்பில் பெரிய அளவுக்கு நீங்கள் சிரமப்பட தேவையில்லை. இருந்தாலும் சொல்லுகிறேன். மதிப்பீடு செய்தல் என்ன? இது வருமான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய நிதி கையளிப்பை 3 துண்டாக பார்க்குறாங்க. அரசாங்கத்துக்காக பெறப்பட வேண்டிய அரசிறைகளையும் அது யாரிடமிருந்து அறவிடப்பட வேண்டிய ஆட்களையும் ஆராய்ந்து அறிந்து அது பற்றி பட்டியல் தயாரிக்கின்ற ஒரு முறை அல்லது அது பற்றி தீர்மானிக்கின்ற ஒரு நடவடிக்கை மதிப்பீடு என்று சொல்லி சொல்லப்படுது. சரிதானே? அதாவது அரசுக்கான வரவுகள் வருமானங்களை அவற்றுக்கான தொகைகளையும் அது யாரிடமிருந்து அறவிடப்பட வேண்டும் என்பதை நிச்சயித்து அதற்கான பட்டியலை தயாரிக்கின்ற பணி மதிப்பீடு செய்தல் என்பதாக இருக்கும். மதிப்பீடு செய்கிற உத்தியோகத்தர் ஒருவர், மதிப்பீடு செய்கின்ற உத்தியோகத்தர் ஒருவர் எவ்வாறான விடயங்களுக்கு பொறுப்பாக இருப்பார்? கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்று பார்ப்போம். உரிய வகையில் செம்மையாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது சேகரிக்கப்பட இருக்கின்ற அரசிறை அல்லது தொகை முடிந்த வரையில் செம்மையாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 2வது, மதிப்பீடு செய்யப்பட்ட தொகைகளின் விவரங்களும் அத்தொகைகளை யாரிடமிருந்து சேகரிக்க வேண்டும் என்பது முறையாக சேகரிக்கும் உத்தியோகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. இவர் மதிப்பிடுதல், அடுத்தது சேகரிக்கிறது, அவர்கிட்ட கொடுக்கணும். சேகரிக்கப்பட இருக்கும் தொகை முடிந்தவரை செம்மையாக மதிப்பிடப்பட்டுள்ளது என்பதற்கும் அவ்வாறு மதிப்பிடப்பட்ட தொகைகளும் விவரங்களும் சேகரிப்பு உத்தியோகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதும் குறித்த அரசிறை தொடர்பில் நிறைவேற்றப்பட்டுள்ள சட்டம், ஒழுங்கு விதி அல்லது அதிகாரத்தின் ஏற்பாடுகள் எவையோ அவை உரிய வகையில் ஆராயப்பட்டு அதன் கீழ் மதிப்பீடு செய்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கு. எதன் கீழ் அவருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டதோ அந்த ஏற்பாடுகள் உரிய வகையில் பின்பற்றி அந்த தொகை தீர்மானிக்கப்பட்டது. எந்த சட்டம், ஒழுங்கு விதி அல்லது அதிகாரத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக குறித்த உத்தியோகத்திற்கு மதிப்பீடு செய்யும் அதிகாரம் அளிக்கப்பட்டதோ அந்த ஏற்பாடுகளுக்கு அமைய குறித்த தொகை தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்பதையும் ஏதேனும் முடிவடைந்த வேலைகள் அல்லது ஆற்றப்பட்ட சேவைகள் தொடர்பான செலவுகளை குறிக்கும் போது அவை தொடர்பில் நேரடியான மறைமுகமான அனைத்து செலவுகளும் கணிப்பீட்டில் உள்ளடக்கப்பட்டுள்ளது என்பதற்கும் சேகரிப்புகளின் கீழ் அடையாளப்படுத்தப்பட்ட இனங்களின் கொடுப்பனவு செய்ய வேண்டியவர்களுடைய பொறுப்புகள், அதாவது எந்தெந்த வகையிலான கொடுப்பனவுகளை பெற வேண்டும் என்று சொல்லி அந்த கொடுப்பனவு செய்ய வேண்டியவர்களுடைய பொறுப்புகள் தொடர்ந்தும் மீள பார்வையிடப்படுகின்றன. இவர் திருப்பியும் அந்த விஷயங்களை பார்க்குறார். அதே போல் காலத்துக்கு காலம் அரசாங்கம் இந்த வரி வீதங்கள், அறவீடுகள், கட்டணங்கள், விதிப்புகள் தொடர்பாக தீர்மானங்களை எடுக்கும். வரி வீதங்களை கூட்டும், குறைக்கும், மாற்றும், இல்லாமல் செய்யும். அவை தொடர்பில் காலத்துக்கு காலம் மீளாய்வு செய்யப்படுகிறது, மீள பார்வையிடப்படுகிறது. அதற்கேற்றபடி அவை நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என்பதற்கு அவர் பொறுப்பாக இருப்பார். இது மதிப்பீடு செய்யும் உத்தியோகத்தர். சேகரிக்கும் உத்தியோகத்தர் என்பவர் யார்? மேலே சொல்லியிருக்கேன், எளிமையாக சொல்லிட்டு போகும். மதிப்பிட உத்தியோகத்தரால் வழங்கப்பட்ட பட்டியலுக்கு அமைவாக அல்லது வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக அறவிட வேண்டிய தொகைகளை உரிய நபர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் பொறுப்புடையவர் சேகரிக்கும் உத்தியோகத்தர்
என்று சொல்லப்படுகிறது. அப்போ சேகரிக்கும் உத்தியோகத்தர் எவ்வாறான விடயங்களுக்கு கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு பொறுப்பாக இருக்க வேணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த பெர்மிட், லைசன்ஸ் இப்படியான விஷயங்கள். இப்போ ஏதாவது மண் ஏற்றுறதுக்கு கொடுப்பீங்க, துப்பாக்கி வச்சிருக்க கொடுப்பீங்க, வாகனங்களுக்கு கொடுப்பீங்க, சரிதானே? இப்படியான விடயங்கள், அனுமதி சீட்டுகள், உத்தரவு சீட்டுகள், சேவைகள், வேலைகள் என்பவற்றை வழங்கும் போது அவற்றை வழங்கி கொண்டு பணத்தை பெறுகிறது தான் ஒரு அறவீடு, சரிதானே? அவற்றுக்குரிய செலவுகளை முற்றாக பெறுவதற்கு முன்னர் அல்லது முத்திரைகளாக அல்லது காசாக பெறப்படாமல் வேறு விதமாக பெறப்படுகின்ற காசோலை, தனியார் காசோலைகள் பெறமாட்டார்கள். அதுபோல் தபால் கட்டளை, காசு கட்டளை போன்றவற்றின் மூலமாக அனுப்பி வைப்பார்கள் தானே இந்த விடயத்தை எங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி. அவை முற்றாக தேறுவதற்கு முன்னர் இப்போ ஆன்லைன் பேமெண்ட் இப்போ செய்யலாம்னு வந்திருக்கு. டேக்ஸ் எடுக்கிறதுக்கு ஆன்லைன் பேமெண்ட் என்றால் அது எங்களுடைய வங்கி கணக்கிலே அது சேர்ந்து விட்டதா என்று பார்க்கணும். முற்றாக தேறுவதற்கு முன்னர் உத்தரவு சீட்டுகள், அனுமதி சீட்டுகள், சேவைகள், வேலைகள் ஆகியவற்றை அவற்றுக்குரிய செலவுகளை முற்றாக பெறுவதற்கு முன்னரோ அல்லது அந்த தொகைகள் தேறுவதற்கு முன்னரோ அவை வழங்கப்படுவதில்லை, சேவைகள் ஆற்றப்படுவதில்லை என்பதற்கு அவர் பொறுப்பாக இருப்பார். முதலாவது விட காசு வர முன்னம் கொடுத்துட்டேன் நான் பார்க்கல என்று சொல்லக்கூடாது, சரிதானே? அப்போ என்ன செய்ய வேணும்? உத்தரவு சீட்டுகள், அனுமதி சீட்டுகள், சேவை வழங்கல்கள், வேலைகளை நிறைவேற்றுதல் ஆகியவை தொடர்பில் அவற்றுக்குரிய செலவுகளை முழுமையாக பெறுவதற்கு முன்னர் அல்லது காசு முத்திரை தவிர்ந்த வேறு விதமாக கொடுப்பனவு செய்யும் போது அந்த கொடுப்பனவு தொகை தேறுவதற்கு முன்னர் உத்தரவு சீட்டுகள், அனுமதி சீட்டுகள், சேவைகள், வேலைகள் ஆகியவை வழங்கப்படுவதில்லை அல்லது ஆற்றப்படுவதில்லை என்பதற்கு அவர் பொறுப்பாக இருக்க வேண்டும். ஆனால் கடன் வசதி செய்வதற்கு அதிகாரம் உண்டானால் அதற்கு இது தடை அல்ல. இப்போ ஒரு அரச நிறுவனத்துக்கு கடனாக இன்னொரு அரச நிறுவனம் வேலை செய்து கொடுக்கும். இப்போ பில்டிங் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு கட்டடம் கட்டுற போது இந்த நடவடிக்கை செலவுகள் முற்றாக பெற முன்னர் வேலைகள் நிறைவேற்றப்படுவதில்லை என்பது இங்கே பொருந்தாது, சரிதானே? அதை தவிர்த்து தான் பார்க்க சொல்கிறேன். ரெண்டாவது, அரசாங்கத்துக்கு வருமதியான தொகை, அதாவது அறவீடு செய்ய வேண்டிய தொகை, அறவிடப்பட்ட தொகை, சேர்க்கப்பட்ட தொகை, தீர்க்கப்படாத மீதி, இன்னும் அறவீடு செய்யப்படாத மீதி, நிலுவையாக உள்ள தொகைகள் ஆகியவற்றை காட்டுவதற்கான பதிவுகள் வைக்கப்பட்டுள்ளன. அதாவது அந்த பதிவுகளை மேற்கொள்ளுகிறார். இவற்றுக்குரிய கணக்கீடுகள் எந்த ஒரு வேலையிலும் அவர்கிட்ட கேட்கலாம். அரசாங்கத்துக்கு எந்த ஒரு நேரத்திலும் ஏதோ ஒரு டைமில், அதான் எந்த காலத்திலும் என்ற கருத்து அரசாங்கத்துக்கு வருமதியான தொகை, சேர்க்கப்பட்ட தொகை, தீர்க்கப்படாத மீதி, நிலுவையாக உள்ள தொகைகள் ஆகியவற்றை காட்டுவதற்கான பதிவுகள் எந்த காலத்திலும் வைக்கப்பட்டுள்ளன. எந்த டைமில் கேட்டாலும் அவர்கிட்ட இருக்குது என்பதற்கும், சரிதானே? இப்போ ஒழுங்கான சேகரிப்புகள், வருமான வரி, நீர்ப்பாசன விகிதங்கள், மோட்டார் வண்டி உத்தரவு சீட்டுகள், டேக்ஸ் எடுப்போம், இப்படியான, சரிதானே? கீழ்வரை இதே இன்றியமையாதுள்ள சந்தர்ப்பங்கள், அதாவது இந்த பதிவுகள் எல்லா சந்தர்ப்பத்திலையும் முக்கியம். ஆனால் இவ்வாறான நேரங்களில் மிக முக்கியம். கடன் வசதி அனுமதிக்கப்பட்டிருந்தால் அந்த பதிவு, சேகரிக்கப்பட்ட தொகை, தீர்க்கப்படாத மீதியாக உழவு இருக்குது, எல்லாம் அங்கே இருக்கும். பணமாக செலுத்த அனுமதி அளிக்கப்பட்டிருக்கும் போது வருமான வரி, நீதிமன்ற தண்டப்பணம் போன்றவற்றை, சம்பள முற்பணம் போன்றவற்றை அறவீடு செய்யும் போது அவர் எல்லா, சுருக்கமாக சொல்லுவோமே, முதலாவது என்ன சொன்னாங்க? காசு வாங்க முன்னம் அல்லது அவர் காசு முத்திரை தவிர வேறு விதமாக எங்களுக்கு கொடுப்பனவு செய்யும் போது அது தேறுவதற்கு முன்பாக உத்தரவு சீட்டுகள், அனுமதி சீட்டுகள் வழங்கப்படுவதில்லை, சேவைகள் ஆற்றப்படுவதில்லை, வேலைகள் நிறைவேற்றப்படுவதில்லை என்பதற்கு அவர் பொறுப்பு. ரெண்டாவது, அரசாங்கத்துக்கு வருமதியான தொகை, சேர்க்கப்பட்ட தொகை, தீர்க்கப்படாத மீதி, நிலுவைத் தொகை என்பவற்றை காட்டுவதற்கான பதிவுகளை அவர் எப்போதும் வைத்திருக்கிறார் என்பதற்கு அவர் பொறுப்பாக இருப்பார். மூன்றாவது, சேகரிப்புகளில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை காட்டுகிற புரோக்ரஸ், சரிதானே, முன்னேற்றத்தை காட்டுகிற திரட்டுக்கள் ஒழுங்காக கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு வழங்கப்படுகிறது என்பதற்கு அவர் தான் பொறுப்பு. நாலாவது, பணத்தை பெறும்போது அதற்கு பற்றிச்சீட்டுகளை வழங்குகிறார், ரிசிப்ட் கொடுக்குறார். அது பற்றிச்சீட்டு வழங்குதல் நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம்.
பொது 172 அனுமதிக்கப்பட்ட போது அது அல்லாது அதற்கென விசேடமாக உள்ள பற்றிச்சீட்டு இருந்தால் அதை கொடுக்கலாம். பணத்தை பெறும்போது பற்றிச்சீட்டுகள் விதிக்கப்பட்ட படிவங்களில் வழங்குகிறார். அவர் பெறுகின்ற பணங்கள் உடனடியாகவும் ஒழுங்காகவும் ஏற்கும் உத்தியோகத்திற்கு அனுப்பப்படுகிறது. ஏற்கும் உத்தியோகத்தை பெற்றுக்கொண்டதற்கான அக்னாலேஜ்மெண்ட் ரிசிப்ட் தான் திருப்பி பெற்றுக்கொள்கிறார். நிலுவையாக இருக்கிற தொகைகளை சேர்ப்பதற்கு விசேட நடவடிக்கை எடுக்கிறார். அறவிட முடியாத வருமதிகளை விட்டு விடுவதற்கு நடவடிக்கை எடுக்கிறார் என்பதற்கு இவர் பொறுப்பு. ஏற்கும் உத்தியோகத்தை சேகரிக்கும் உத்தியோகத்தினால சேகரிக்கப்பட்ட பணத்தை பெற்று அதற்கு அவருக்கு ஒரு பற்றுச்சீட்டை கொடுத்து விட்டு உரிய அரசாங்க கணக்கில் அல்லது திரைசேரியில் அத்தொகையினை வைப்பு செய்வதற்கும் அது தொடர்பான கணக்கீடுகளை அல்ல கணக்கீடுகளை செய்வதற்கும் ஏற்கும் உத்தியோகத்தர் பொறுப்பாக இருக்கிறார். அவர் கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு வகை சொல்ல வேண்டியது என்னென்ன விடயங்கள்ல என்று பார்த்தால், பெறப்படும் பணம் அனைத்தும் கட்டுக்காப்பில் வைக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு கணக்கு வைக்கப்பட்டு ஒழுங்காக வங்கியில் இடப்படுகிறது அல்லது முறையாக வைக்கப்படுகிறது என்பதற்கும், காசோலை காசு கட்டளை என்பவை வங்கிக்கு முறையாக அனுப்பப்படுகிறது, அவை தேறி உள்ளதா என்பது செவ்வாய் பார்க்கப்படுகிறது. வங்கியினால் ஏற்கப்படாத காசோலைகள், வங்கியினால் மறுக்கப்பட்ட காசோலைகள் தொடர்பாக 189 486க்கு அமைவாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. நம்பர் மறந்தால் பரவாயில்லை. வங்கியினால் ஏற்கப்படாத காசோலைகள் தொடர்பில் பொருத்தமான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பதற்கும், பணம் சேகரிக்கும் உத்தியோகத்தர் அல்லது பணம் செலுத்தும் பிற ஒருவருக்கு விதிக்கப்பட்ட படிவத்தில் பற்றுச்சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன என பார்ப்பதற்கும் அவர் பொறுப்பாக இருக்கிறார். இதோடுக்குள்ள 2 மார்க்ஸுக்கு கேள்விகளை துண்டுதுண்டாக கேட்கலாம். ஏற்கும் உத்தியோகத்தர் ஒருவரால் செய்யப்படுகிற முக்கியமான பணி அல்லது அவர் கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய விடயங்கள் 2 தாருங்கோ 4 இருந்தால் 2 கேட்கலாம். சரிதானே? அப்போ ஒன்று, அவர் பெறப்படுகிற பணம் அனைத்தையும் கட்டுக்காப்பில் வைத்து பதிவு செய்து கணக்கு வச்சு ஒழுங்காக வங்கியில் போட்டு அல்லது பிற வகையில் முறையாக வைக்கப்படுகிறது. 2, காசோலை காசு கட்டளை என்பன உடனடியாக ஒழுங்காக வங்கிக்கு அனுப்பப்படுகிறது, அவை தேறுவது தொடர்பிலையும் செவ்வாய் பார்க்கப்படுகிறது. வங்கியினால் ஏற்கப்படாத காசோலைகள் தொடர்பில் பொருத்தமான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. சேகரிக்கும் உத்தியோகத்தரோ அல்லது வேறுவரோ பணம் கொடுக்கும் போது ஏற்கும் உத்தியோகத்தரிடம் அதற்கு உடனடியாக பற்றுச்சீட்டு வழங்கப்படுகிறது என்பவற்றுக்கு கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு இவர்தான் பொறுப்பு சொல்லவும். இந்த 144 தொடர்பில் இதில் சொல்லப்படுகின்ற நபர்கள் தொடர்பில் தனித்தனியாக இருக்குது. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, 1 கணக்காளர், அடுத்தது தனியான கூறுகளின் தலைவர்கள். தனியான கூறுகளினுடைய தலைவர்கள் என்றால் சாதாரணமாக ஒரு பிரதேச செயலாளரை இந்த வகைக்குள்ளே கொண்டு வந்து பொறுத்துகிறதும் உண்டு. சரிதானே? ஏதேனும் இழப்புகள் நட்டங்கள் ஏற்படுகிற போது, மோசடிகள் ஏற்படுகிற போது, அந்த வேளைகளில் 144(2) கீழ் இந்த விடயத்துக்கு நீங்கள் பொறுப்பு மேற்பார்வை செய்யும் கடமை நீங்கள் செய்ய இல்லை என்று சொல்லி போட்டு அந்த 25% திணைக்கள வீட்டின கணக்காளரிடமும், கணக்காளரை முதன்மைப்படுத்துகிறார்கள், கணக்காளரிடமும் தனியான கூறுகளினுடைய தலைவர்கள், அதாவது அந்த நிறுவன தலைவர்களாக கருதப்படக்கூடியவர்களிடமும் அந்த 25% அறவீட்டை மேற்கொள்வது இருக்குது. அண்மையிலேயும் எனக்கு தெரிந்த ஒரு இடத்துல அந்த விடயம் ஒன்று இருக்குது. பெரிய அளவுக்கு நாங்கள் இதுக்குள்ளே நின்று சிரமப்பட வேண்டாம், இதை நாங்கள் கடந்து போகலாம். சரிதானே? இதுக்குள்ளே அவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிற விடயங்கள் இல்லை. பிரதேச செயலாளர்களை தனியாக வகைப்படுத்தி இருக்கிறாங்க. அது 91ஆம் ஆண்டுக்கு பிறகு அவர் அமைச்சின் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு கணக்கு காட்டுவார் என்று சொல்லி இதில் சொல்லப்பட்டிருந்தால் கூட இப்போதும் மாவட்ட நிர்வாக வாக்குப்பண பங்கீட்டை தான் அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு தான் அவர் பொறுப்பு சொல்ல வேண்டியவராக இருக்கிறார். மாவட்ட நிர்வாக வாக்குப்பண பங்கீடுகள் இப்போது மாவட்ட செயலாளருக்கு தான் வழங்கப்படுகிறது. அவர்கள் தான் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாக இருக்கிறார்கள். பிரதேச செயலாளர்கள் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாக அல்ல, அவர்கள் உபகட்டு நிதியை பெறுபவர்களாக, தொடர்ச்சியான உபகட்டு நிதி பெறுகிறவர்களாகத்தான் கணக்கு நடைமுறையில் இருக்குது. அப்போ இந்த விடயங்கள் தொடர்பில் நீங்கள் சிரமப்பட தேவையில்லை. ஏனென்றால் இது நடைமுறைக்கும் இதில் இருக்கிறதுக்கும் இடையில்
அதாவது கோட்பாட்டுக்கும் பிரயோகத்துக்கும் இடையிலான ஒரு விலகல் இருப்பதன் காரணமாக அவர்கள் கேட்கிறது இல்லை. பிரதேச செயலாளர்கள் தொடர்பாக 147, 148, 149 என்கிற பகுதிகளை விடுது. சரிதானே? நாங்கள் முக்கியமான பகுதி கணக்காய்வாளர் நாயகம் தொடர்பாக அரசாங்க கணக்கு குழு சம்பந்தமாக பார்க்கலாம். பாராளுமன்ற அரசாங்க கணக்கு குழுவானது பின்வரும் நிலையான கட்டளையினால் நியமிக்கப்படுகிறது என்று சொல்லி இதை காட்சிப்படுத்தியிருக்காங்க. அப்படியே இருக்கிறத நாங்கள் காட்சிப்படுத்துவோம். இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காட்சிப்படுத்தலுக்கு புறம்பாக இவ்வளவும் பார்த்தா காணும். இப்போ சில சேராக்களுடைய புத்தகத்தில் கொஞ்சம் வேறு விதமாக இருக்குது. நீங்கள் அப்படி பார்க்க வேண்டும். இதில் இருக்கிறது மட்டும் பார்த்தால் சரி. பெருமளவுக்கு இந்த பகுதிகளை உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு வாய்ப்பில்லை. இருந்தாலும் நாங்கள் பார்ப்போம். சரிதானே? இப்போது அது 119க்குள்ளே வந்துட்டுது. முதல் இருந்தது 125 அரசாங்க கணக்கு குழு. நிலையியல் கட்டளை 125 இருந்தது. இப்போது சீராக்கம் செய்யப்பட்ட ஸ்டாண்டிங் ஆர்டர் சீராக்கம் செய்யப்பட்ட ஸ்டாண்டிங் ஆர்டர் 119 தான் அது இருக்குது. இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் எப்போ வெளியிடப்பட்டது என்றால் 2022 நவம்பர் 23 இதுதான் கடைசியாக திருத்தப்பட்ட திகதி. 2022 நவம்பர் 23 வரை திருத்தப்பட்டது பாராளுமன்ற நிலையியல் கட்டளை. இப்போ இதில் இருக்கிறது என்படி நாங்கள் 119வது நிலையியல் கட்டளையை வாசித்தோம் என்றால் சரி, அந்த பகுதியை பார்த்து கொண்டு தான் இதிலையும் சில வேறுபாடுகள் சில சொல்லப்படுகிறது உண்டு. அதில் இருக்கிற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை தொடர்பாக எல்லாம் நீங்கள் அதை பற்றி அதிகம் குழப்பமடைய வேண்டாம். சரிதானே? அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு தெரிவு குழுவினால் பெயர் குறித்து நியமிக்கப்படுகின்ற 16 உறுப்பினர்கள் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு என்று பெயர் குறிக்கப்பட்ட குழுவில் இருப்பார்கள். இங்கே அமைச்சரவை அமைச்சர்கள் இருக்க மாட்டார்கள். முன்னர் எழுதப்பட்ட புத்தகங்களில் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் எல்லாம் பதவி வகிக்கலாம் என்று சொல்லி எழுதியிருக்கிறார்கள். புத்தகங்களில் நான் சொல்லுகிறது நிலையியல் கட்டளை, பாராளுமன்ற நிலையியல் கட்டளை பற்றி சொல்லல, நாங்கள் எழுதுகிற புத்தகங்களில் கொஞ்சம் அப்படி எழுதப்பட்டிருக்கு. அதான் நான் முடிஞ்ச வரைக்கும் புத்தகம் படிக்க வேண்டாம் என்று சொன்னேன். அரசாங்க தெரிவு குழுவினால் பெயர் கொடுத்து நியமிக்கப்படுகின்ற அமைச்சரவை அமைச்சர் அல்லாத 16 உறுப்பினர்கள் இருப்பார்கள். சரிதானே? இவர்களுடைய பணி என்ன? அரசாங்க செலவுகளை மேற்கொள்வதற்காக, எதிர்கொள்வதற்காக என்றால் அந்த செலவுகளை நடத்துவதற்காக, அந்த செலவுகளை செய்வதற்காக பாராளுமன்றத்தினால் வழங்கப்பட்ட ஏற்பாடு அல்லது ஒதுக்கீட்டு தொகைகளை காட்டும் கணக்கு, ஒதுக்கீட்டு கணக்குன்னு சொல்கிறது. சரிதானே? ஒதுக்கீட்டு கணக்கு. அரசாங்கம் செலவுகளை மேற்கொள்வதற்காக, அரசாங்கத்தின் செலவு தான் நீங்கள் செய்ய போகிறீங்க எல்லாரும். இப்போ அரசாங்கத்தின் செலவுகளை எதிர்நோக்குவதற்கு பாராளுமன்றத்தால் வழங்கப்பட்ட ஒதுக்கீட்டு தொகைகளை காட்டுகின்ற கணக்குகளையும் குழு தகுந்தது என்று கருதுகின்ற பாராளுமன்றத்தின் முன் சமர்ப்பிக்கப்படுகின்ற பிற கணக்குகளையும் கணக்காய்வாளர் தலைமை அதிபதியின் உதவியோடு பரிசோதிப்பது அரசாங்க கணக்குகள் குழுவின் கடமையாதல் வேண்டும். அரசாங்க கணக்குகள் குழுவினுடைய கடமை என்ன என்று பார்த்தாச்சு. சரிதான்? அரசாங்க கணக்குகள் குழுவினுடைய அறிக்கை ஏதாவது திணைக்களம், உள்ளூர் அதிகார சபையின் பரிசோதனை செய்யப்பட்ட கணக்கு, நிதிசார் நடவடிக்கை முறை, அவற்றினுடைய பெர்ஃபார்மன்ஸ், செயல் நிறைவேற்றம், ஜெனரல் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லுவோம், பொதுவான முகாமை என்பது பற்றியும் அவற்றில் இருந்து எழுகின்ற ஏதேனும் விடயம் பற்றியும் 3 மாதங்களுக்கு ஒரு முறை அது பாராளுமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். அந்த அறிக்கை மீதான ஏதேனும் நடவடிக்கை தேவைப்படுகிற போது, நிவாரணம் என்றால் அதுக்கான பரிகாரம் தேவைப்படுகின்ற போது, அது தொடர்பான அவதானங்கள்
பொது நிதியின் முறையான உபயோகத்தை உறுதிப்படுத்துவதற்கான சிபாரசுகள் என்பவற்றை அது உள்ளடக்கி இருக்கும். ஏதேனும் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருந்தால் அந்த நடவடிக்கை பற்றியும் தங்களுடைய அவதானிப்புகள் மற்றும் பொது நிதியின் முறையான உபயோகத்தை உறுதிப்படுத்துவதற்கான சிபாரசுகள் என்பவற்றையும் அது கொண்டிருக்கும். இதில் இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். 2022 அக்டோபர் 5 மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தினால ஏற்கனவே வலுவில் இருந்த பாராளுமன்ற நிலையியல் கட்டளை நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக பதிலீடு செய்யப்பட்டது. அப்போ நீங்கள் 2019 எழுதின புத்தகத்தை எடுத்து வாசித்து போட்டு புத்தகம் எழுதின சேர போய் குறை சொல்லக்கூடாது. சரிதானே? சார் கடைசியாக 2019 புத்தகம் எழுதியிருக்கிறார் என்றால் அவர் அதில் இருக்கிறது தான் எழுதுவார். அப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அரசாங்க கணக்குகள் குழுவினுடைய அறிக்கை ஒன்று சபையின் சபாபீடத்தில் இடப்பட்டால் அந்த அறிக்கை நிதி அமைச்சருக்கும் உரிய நிறுவனங்களுக்கு பொறுப்பான அமைச்சர்களுக்கும் ஆற்றுப்படுத்தப்பட வேண்டும். அரசாங்க கணக்குகள் குழுவினுடைய அறிக்கை சபையினுடைய சபாபீடத்தில் போடப்பட்ட உடனே அந்த அறிக்கை நிதி அமைச்சருக்கும் எந்த நிறுவனத்தை பற்றி அவர்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறார்களோ அந்த நிறுவனத்தினுடைய பொறுப்பான அமைச்சர்களுக்கும் அது வழங்கப்பட வேண்டும், ஆற்றுப்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் தங்களுடைய அவதானிப்புகளையும் அது தொடர்பாக எடுத்த நடவடிக்கைகளையும் 8 வார காலப்பகுதிக்குள் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அத்தோடு தங்களுடைய அந்த அவதானிப்புகள் தொடர்பாக அல்ல குறிப்பிட்ட இந்த அவதானிப்புகள் தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை முறைகள் பற்றிய கூற்று ஒன்றையும் சமர்ப்பிக்க வேண்டும். அல்லது அவர்கள் கொடுத்த அந்த சிபாரிசுகளை நடைமுறைப்படுத்த முடியாது என்பது அமைச்சருடைய கருத்தானால் அதற்கு என்ன காரணம் என்று சொல்லும். இந்த அரசாங்க கணக்குகள் குழு ரிப்போர்ட் ஒன்றை பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்த உடனே சபாவிடத்துக்கு கொடுத்த உடனே அந்த அறிக்கை நிதி அமைச்சருக்கும் உரிய நிறுவனங்களுக்கு பொறுப்பான அமைச்சருக்கும் கொடுக்கணும். அதை 8 கிழமைக்குள்ளே அது தொடர்பான பதிலை கொடுக்கணும். அதில் இது தொடர்பாக என்ன நடவடிக்கை முறை எடுத்திருக்கிறோம் என்று சொல்லணும். இல்லை என்றால் அதை நடைமுறைப்படுத்த முடியாவிட்டால் ஏன் என்பது அங்கே சொல்லப்பட வேணும். அமைச்சர் அதுக்கான காரணங்களை சொல்ல வேணும். அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன, வேறு என்ன செய்ய போகிறார் என்ற எழுத்து மூலம் விளக்கம் அளிக்க வேணும். குழுவுக்கு தேவைப்பட்டால் நேரில் வந்து விளக்கம் தர சொல்லி சம்பந்தப்பட்ட அமைச்சரை குழுவுக்கு தனிப்பட்ட முறையில் அழைக்கலாம். சரிதானே? தனிப்பட்ட முறையில் அவர் அழைக்கலாம். அப்போது எழுகிற கேள்விகளுக்கும் அவர் 8 கிழமைக்குள்ள பதில் கொடுக்க வேண்டும். பாராளுமன்றம் தேவை என்று கருதுமாக இருந்தால் அது தொடர்பில் சட்டமா அதிபருடைய அவதானிப்புகளையும் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்க கணக்குகள் குழு தேவை என்று சொல்லி கருதுமாக இருந்தால், அது அவசியம் என்று கருதுமாக இருந்தால், உள்ளூர் அதிகார சபை திணைக்களங்கள், இது முதல் இந்த பகுதியை நான் உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக சொல்லுகிறேன். இவர்கள் எங்கே பார்ப்பார்கள் என்ற அமைச்சுக்கள், திணைக்களங்கள், மாகாண சபைகள், உள்ளூர் அதிகார சபைகள், எந்த ஒரு அமைச்சின் கீழும் நிர்வகிக்கப்படாத திணைக்களங்கள், ஆணைக்குழுக்கள், இந்த மாதிரியான விடயங்கள் தொடர்பில் தான் இவர்களுடைய கேள்விகள் இருக்கும். சரிதானே? வேண்ட வேலை அதுக்குள்ளே தான் இருக்கும். தேவையென்ற அவர்கள் தாங்கள் ஒரு உபகுழுவையும் அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேறு பரிசீலனைகளுக்காக அவதில் இருந்து அவர்களால் உபகுழுக்களை அமைத்துக் கொள்ள முடியும். இந்த அரசாங்க கணக்குகள் குழு தன்னுடைய கடமைகளை செய்வதற்காக அல்லது அதனுடைய உபகுழு தன்னுடைய கடமைகளை செய்வதற்காக யாரையாவது கூப்பிட்டு அது தொடர்பாக எதுவும் விளக்கம் கேட்க வேணுமாக இருந்தால் எதுவும் புத்தகம், பத்திரம், பதிவேடு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வேறுங்க கொண்டு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களையும் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களையும் அழைத்து அவர்களிடமிருந்து விளக்கம் கேட்கலாம். அதை ஆக முக்கியத்துவப்படுத்தி முன்னுக்கு எழுதுறது உண்மையிலே அமைச்சர்களுக்கும் நிதியமைச்சருக்கும் அந்த கடப்பாடு இருக்கிற சம்பந்தமாக நாங்கள் முக்கியமாக பார்க்கலாம். அவர்கள் விரும்பினால் எந்த ஆவணத்தையும் அழைக்கலாம், எந்த அலுவலரையும் அழைக்கலாம், அழைத்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரி, அரசாங்க பொறுப்பும் அது கோப்பான்னு சொல்லுறாங்களே என்ன, கமிட்டி ஆன் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ். இது அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு. இது கமிட்டி ஆன் பப்ளிக் என்டர்பிரைசஸ், அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு 120வது நிலையில் கட்டளையால் அமைக்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு வித்தியாசம்தான், அங்கே அமைச்சுக்கள், திணைக்களங்கள், மாகாண சபைகள், உள்ளூர் அதிகார சபைகள்
இங்கே அரசாங்கத்தினுடைய கூட்டு தாபனங்கள், சபைகள், அரசாங்கத்தினால பகுதி அளவிலேயோ முழுமையாகவோ நிதியளிக்கப்பட்ட தொழில் முயற்சிகள், அவற்றுக்குரிய கணக்குகள். இந்த ரெண்டையும் சேர்த்து பார்க்குற ஒரு சிங்கம் இருக்குது. அதுதான் கணக்காய்வாளர் தலைமை அதிபதி. கணக்காய்வாளர் தலைமை அதிபதியின் உதவியோடு தான் இந்த ரெண்டு குழுவுமே இந்த கணக்குகளை பரிசீலிப்பார்கள். அப்போ கணக்காய்வாளர் தலைமை அதிபதியை எப்படி பார்க்க அவ்வளவும் சேர்த்து நாங்கள் சொல்லணும். எப்படி அமைச்சுக்கள், திணைக்களங்கள், மாகாண சபைகள், உள்ளூர் அதிகார சபைகள், அமைச்சர்கள் கீழ் செயற்படாத அலகுகள், அதுக்கு மேலே இவ்வளவும் முதல் பார்த்து கோப்பா, இது கோப்புக்கு கீழே பகிரங்க கூட்டு தாபனங்கள், அரசாங்கத்தினால் முழுமையாக அல்லது பகுதி அளவில் நிதியளிக்கப்பட்ட நிறுவனங்கள், ஏதேனும் சட்டத்தினால் அரசாங்கத்துக்கு உரித்தாக்கப்பட்ட தொழில்கள் அல்லது பொறுப்பு முயற்சிகள் தொடர்பான கணக்குகள். இவ்வளவும் கணக்காய்வாளர் தலைமை அதிபதி, கணக்காய்வாளர் நாயகம் பரிசோதனை செய்வார். அதை ரெண்டா பிரித்து 2 குரூப்பிட்ட கொடுத்துருக்குது. அவ்வளவுதான். 2 குழுவிட்ட கொடுத்துருக்கு, 2 கமிட்டி. இதுதான் 2 குரூப்பில் 2 கமிட்டிகிட்ட கொடுத்துருக்குது. அப்போ அரசாங்க கணக்குகள் மீதான குழு, அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு என்பதுக்கு இடையில் அதுதான் வித்தியாசம். நான் இந்த பகுதி உங்களுக்கு பதிவிட்டு விடுவேன். நிலையியல் கட்டளை 119, 120 திரும்ப ஒருக்கா வாசிங்க, அவ்வளவு போதும். சரிதானே? அடுத்தது கணக்காய்வாளர் அதிபதி தொடர்பாக கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். கணக்காய்வாளர் அதிபதியினுடைய பொறுப்புகள் அல்லது கணக்காய்வாளர் அதிபதியினுடைய கடமைகளும் பணிகளும் தொடர்பாக அரசியலமைப்பின் 154ஆம் உறுப்புரியோடு தொடர்பான பிரிவுகள் இதுக்குள்ளே தரப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை விட கணக்காய்வாளர் தலைமை அதிபதியினுடைய நியமனங்கள், அவர் பதவி விலகிறது தொடர்பான விடயங்கள் எல்லாம் அது ஒரு ஜெனரல் நாலேஜுக்கு படிக்கிற விஷயம். நீங்கள் அதுக்குள்ளே போக வேண்டும். சரிதானே? கணக்காய்வாளர் தலைமை அதிபதி ஜனாதிபதியால் நியமிக்கப்படுவார். 60 வயது வரைக்கும் இருக்கலாம். சம்பளம் பாராளுமன்றத்தால் தீர்மானிக்கப்படும். சாதாரணமாக அவரை பதவி விலக்க முடியாது. அவர் தானாக விலகினால் செத்தால் தான் உண்டு. ஜனாதிபதி பதவி விலக்கலாம், மற்றபடி சாதாரணமாக அவரை பதவி விலக்கிறாது. அந்த சட்ட ஏற்பாடுகள் எல்லாம் நாங்கள் இப்போ படிக்க வேண்டாம். நாங்கள் இதுக்குள்ளே பார்க்க போகிறது கணக்காய்வாளர் அதிபதி. சரிதானே? எவ்வாறான பணிகளை மேற்கொள்கிறார். அப்போ முதலாவது என்ன சொன்னாங்க, அவர் என்னென்ன விடயங்களை கணக்காய்வு செய்வார்ன்னு நாங்கள் பார்த்துட்டோம். அரசாங்க அமைச்சுக்கள், திணைக்களங்கள், சரிதானே, அமைச்சு ஒன்றின் கீழ் வராத சுயாதீன ஆணைக்குழுக்கள், நிறுவனங்கள், பாராளுமன்ற செயலாளர், உள்ளூர் அது எல்லாம் இந்த மேலே இருக்கிற தேர்தல் ஆணையாளர், மற்றது நிர்வாகத்துக்கான பாராளுமன்ற ஆணையாளர், ஓம்புட்ஸ்மேன் அவர்கள் விசேட செலவின அலகுகள். சரிதானே? விசேட செலவின அலகுகள் என்று சொல்லி நீங்கள் விசேட சட்ட சேவைகள் என்று பார்த்த மாதிரி அந்த வகைக்கு வருவார். அரசாங்க அமைச்சுக்கள், திணைக்களங்கள், அதை விட அமைச்சரவை, சுயாதீன ஆணைக்குழுக்கள், அமைச்சு ஒன்றின் கீழ் வராத விசேட செலவின அலகுகள் மற்றும் திணைக்களங்கள், மாகாண சபைகள், உள்ளூர் அதிகார சபைகள். இது ஒரு செட் அப்படியே வச்சுக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசலாம். அரசாங்க கூட்டு தாபனங்கள், அரசினால் பகுதி அளவில் அல்லது முழு அளவில் நிதியளிக்கப்பட்ட வர்த்தக நிறுவனங்கள், ஏதேனும் சட்டத்தினால் அரசுக்கு உரிமையாக்கப்பட்ட தொழில் முயற்சிகள், வர்த்தக நிறுவனங்கள், அரசினால் பொறுப்பேற்கப்பட்டவை என்று சொல்லி அதை சொல்லுகிறது என்பவற்றினுடைய கணக்குகளை கணக்காய்வு செய்வது கணக்காய்வாளர் அதிபதியின் பிரதானமான கடமைகளாக இருக்கும். சரிதானே? 2வது, சட்டப்படி பாராளுமன்றத்தால் விதிக்கப்படக்கூடிய அவ்வாறான வேறு கடமைகள், பணிகளையும் கணக்காய்வாளர் அதிபதி நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறான வேறு பணிகள், கடமைகளையும் கணக்காய்வாளர் அதிபதி நிறைவேற்றுதல் வேண்டும். 3வது, கணக்காய்வாளர் அதிபதியோ அல்லது அவரால் அதிகாரமளிக்கப்பட்ட எவரேனும் ஒருவரோ தன்னுடைய கடமைகளையும் பணிகளையும் நிறைவேற்றுவதற்காக எந்த ஒரு நிறுவனத்தினதும் ஏடுகள், பதிவேடுகள், திரட்டுக்கள், ஆவணங்கள், களஞ்சிய பொருட்கள், சொத்துக்கள், அவை தொடர்பான விளக்கங்கள், தகவல்கள் என்பவற்றை பெறுவதற்கு உரித்துடையவர்கள் ஆவார்கள். கணக்காய்வாளர் அதிபதி அல்லது அவரால் அதிகாரமளிக்கப்பட்ட எவரேனும் ஒருவர் தமது கடமைகள், பணிகளை நிறைவேற்றுவதற்காக எந்த ஒரு நிறுவனத்தில் இருந்தும் சகல ஏடுகள், பதிவேடுகள், திரட்டுக்கள், ஆவணங்களையும், களஞ்சிய பொருட்கள் மற்றும் சொத்துக்களையும்
அந்த கடமைகள் பணிகள் புரிவதற்கு தேவைப்படக்கூடிய தகவல்கள் விளக்கங்களையும் பெறுவதற்கு உரித்துடையவர்களாக இருப்பார்கள். கணக்காய்வாளர் நாயகம் நிதி ஆண்டு முடிவடைந்து அடுத்து வரும் 10 மாதங்களுக்குள்ளாக கணக்காய்வு செய்யப்பட்டவை தொடர்பான தன்னுடைய செயலாற்றுகை தொடர்பான அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கியதான அறிக்கை ஒன்றை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும். தனது கடமைகளையும் பணிகளையும் நிறைவேற்றுவதற்கு கணக்காய்வாளர் அதிபதிக்கும் அவரால் எழுத்து மூலம் அதிகாரமளிக்கப்பட்ட உத்தியோகத்திற்கும் எல்லா உதவியும் வழங்கப்படுவதை சகல பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களும் நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். வழங்கப்படுகிறது என்பதை நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். இதில் ஐயவினா பதிவேடு ஒன்று இருக்குது. நான் கணக்காய்வு ஐயவினா பதிவேடு தொடர்பாக நிதி ஒழுங்கு விதி 452 அழகாக பேசுவோம். இப்போ இது சரிதானே? ஐயவினா பதிவேடு தொடர்பாக நாங்கள் நிதி ஒழுங்கு விதி 452 கதைப்போம். அப்போது ஐய வினாக்கள் தொடர்பான விடயங்களை பேசுவோம். அங்கே தான் உண்மையில் கேள்விக்கு பொருத்தமாக இந்த விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்க போது 156 ஏற்கனவே நான் உங்களுக்கு போட்டுட்டேன். நட்டத்துக்கான பொறுப்பு ஏற்கனவே கதைச்சாச்சு. நட்டத்துக்கான பொறுப்பு 2 விதமாக இருக்குது. அடுத்தது பாருங்கோ, அடுத்த பகுதியில் வாய்மொழி அதிகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு உத்தியோகத்தர் சகல நிதி நடவடிக்கைகளும் போதிய அளவு எழுத்து மூல அதிகாரத்தினாலே அது வழங்கப்பட வேண்டும். அதாவது போதிய அளவு அதிகாரத்தினால் ஆதாரம் பெற வேண்டும். வாய்மொழி கட்டளைகள் போதுமானவை அல்ல. ஏதேனும் ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டால் அது இறுதி செய்யப்படுவதற்கு முன்பாக எழுத்து மூல அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டால் எழுத்துறதாருங்கோ என்று அது வரைக்கும் செய்யாமல் இருக்கிறது இல்லை. அதை பூர்த்தி செய்யும் போது எழுத்து மூலமான அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது தற்காலிகமானதாக கருதி, எது வாய்மொழி மூலமான கட்டளை தற்காலிகமானதாக கருதி எழுத்து மூல அதிகாரத்தை பெறுதல் வேண்டும். நான் சுருக்கமாக சொல்லி, அதே போல் இந்த உத்தியோகத்தர்களுடைய கையொப்பங்கள் முதல் எழுத்து ஒப்பங்கள் பயன்படுத்தப்படுவது தொடர்பாக சொல்லப்பட்டது. சகல உறுதிச்சீட்டுகளும் கூற்றுக்கள் அல்லது சாதனங்கள் அல்லது சாதனைகள் என்று சாதனங்கள் எவற்றிலும் உத்தியோகத்தர் ஒருவர் கையொப்பமிட நேரும் போது தன்னுடைய வளமையான கையொப்பங்களை கைப்பட எழுத வேண்டும். நிதி சார்ந்த கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் இதிலும் ஒரு உத்தியோகத்தர் தன்னுடைய வளமையான கையெழுத்தை கைப்பட எழுத வேண்டும். ஒருவர் கையெழுத்து வைத்தால் ஏதேனும் ஒரு நிதி ஆவணத்தில் ஒரு உத்தியோகத்தர் கையொப்பமிடுவதனால் பொருள் கோடல் செய்யப்படுவது அவை உண்மையானவை, செம்மையானவை, சரியானவை என்பதற்கு அத்தாட்சியாக கருதப்படும். ஒரு உத்தியோகத்தர் முதல் எழுத்தொப்பம் அல்லது கையொப்பம் இடுவது தொடர்பான 2 விடயங்களை சொல்லுங்கோ என்று கேட்கலாம். 156க்குள்ள அப்படியே வச்சு 10 புள்ளிக்கு 5 கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 156 தனித்துண்டா போட்டு நான் இப்போவும் போட்டு விடுகிறேன், பார்த்துக்கொள்ளும். கையொப்பங்கள் முதலெழுத்து ஒப்பங்கள் தொடர்பாக 2 விடயம் கேட்கப்பட்டால், முதலாவது அவர் தன்னுடைய வளமையான கையொப்பத்தை கைப்பட எழுத வேணும். 2வது ஏதேனும் ஒரு பதிவின் முன்பாக பின்பாக கீழாக மேலாக, அதாவது ஒரு பதிவுக்கு எதிராக ஒப்பமிடும் போது அந்த பதிவில் குறிப்பிடப்பட்ட விடயம் உண்மையானது, செம்மையானது, சரியானது, முழுமையானது என அத்தாட்சிப்படுத்துவதாக அவர் ஒப்பமிடுகிறார். சில வேளைகளில் முத்திரை அச்சு கையொப்பங்கள் பயன்படுத்தப்படுவது தொடர்பான கண்டிஷன் கேட்டார். சரிதானே? முத்திரை அச்சு கையொப்பங்கள் பயன்படுத்தப்படுவது தொடர்பாக அந்த கையெழுத்து யாருடையதோ அவர் முன்னிலையில் அவரால் அல்லது அவருடைய அதிகாரம் பெற்ற ஒருவரால் மட்டும் அது பதிக்கப்பட வேண்டும். அதற்குரியவருடைய அந்த கையொப்ப முத்திரைகள் அச்சுக்கள் அதற்குரியவருடைய கட்டுக்காப்பில் அல்லது அவரால் அதிகாரம் பெற்ற ஒருவரின் கட்டுக்காப்பில் பூட்டி வைக்கப்பட வேண்டும். 2 விடயங்கள். முத்திரை அச்சு கையொப்பங்கள் பொதுவாக செல்லாது. நிதி ஒழுங்கு விதியில் சம்பந்தப்பட்டவர் கைப்பட எழுத வேண்டும் என்று சொல்லியிருக்கு. முத்திரை அச்சு கையொப்பங்கள் அனுமதிக்கப்படும் போது பின்பற்றப்பட வேண்டிய நடவடிக்கை 2 விஷயம் இருக்குது. முத்திரை அச்சுண்டா இப்போ இருக்கிற டிஜிட்டல் சிக்னேச்சர் மாதிரி ரப்பர் ஸ்டாம்ப் செய்து வச்சுருப்பீங்க.
முத்திரை அச்சு கையொப்பங்கள் அனுமதிக்கப்படுமாக இருந்தால், முதலாவது விடயம், அந்த கையெழுத்து யாருடையதோ அவரால் அல்லது அவரால் அதிகாரம் பெற்ற ஒருவரினால் அவர் முன்னிலையில், அவர் இல்லாத நேரத்தில் அடிக்கலாம், அவர் முன்னிலையில் மட்டும் அது பதிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, கையொப்ப முத்திரை அச்சுக்கள் அதற்கு உரியவருடைய கட்டுக்காப்பில் அல்லது அவரால் முறையாக அதிகாரம் பெற்ற ஒருவரின் கட்டுக்காப்பில் பூட்டி வைக்கப்பட வேண்டும். அப்போ இந்த முத்திரை அச்சு கையொப்பங்கள் தொடர்பாகவும் 2 புள்ளிக்கு கேள்வி இருக்குது. சரிதானே? அடுத்தது, இந்த இடத்துல அழித்தல் தொடர்பாக என்றால் இந்த டிபெக்ஸ் போட்டு வெட்டு வெட்டி அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ எப்படி செய்ய வேணும்? கணக்குகளில் அல்லது அது தொடர்பான எந்த சாதனங்களிலும் பதிவு ஏதேனும் நீக்கப்பட வேண்டுமாக இருந்தால், ஏதேனும் மாற்ற வேண்டி அல்லது நீக்க வேண்டிய சொற்கள் இலக்கங்கள் காணப்படுமாக இருந்தால், சிவப்பு மையினால் கோடிட்டு வெட்டி அந்த மாற்றங்களின் மேல் சிவப்பு மையினால் ஒரே வரியில் சரியான சொற்கள் இலக்கங்கள் முதலியவற்றை எழுதுவதன் மூலம் தேவையான திருத்தம் செய்யப்பட வேண்டும். குறித்த மாற்றங்களும் நீக்கல்களும் அந்த திருத்தத்துக்கு பொறுப்பான உத்தியோகத்தருடைய கையொப்பத்தினால் உண்மைப்படுத்தப்பட வேண்டும். பணம் தொடர்பான சாதனங்கள் எவையேனும் இருப்பில் அதில் முதலில் கையொப்பமிட்ட உத்தியோகத்தர் அல்லது அவரால் அதிகாரம் பெற்ற உத்தியோகத்தர் தன்னுடைய முழு கையொப்பத்தினால் அந்த மாற்றங்களை உண்மைப்படுத்தினால் ஒழிய அந்த மாற்றங்களை உத்தியோகத்தர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதுக்குள்ளையும் 2 மார்க்ஸுக்கு கேள்வி கிடக்கு. சரிதானே? கணக்குகளில் அல்லது அது தொடர்பான சாதனங்களில் அழிக்கப்படுதல் காணப்படக்கூடாது, இதையும் அழிக்கக்கூடாது. மாற்ற வேண்டிய அல்லது நீக்க வேண்டிய, அழிக்கிறதுண்டா டிபெக்ஸ் பூசி விடுறது, ரேசரால் தேதி என்று தேய்க்கிறது, பிளேடால் சுரண்டுறது, இதுதான் அழிக்கிறது. அழிக்கப்படக்கூடாது. மாற்றங்கள் செய்ய வேண்டி இருந்தால் சிவப்பு பேனாமையால் சிவப்பு பேனாவினாலோ கோடிட்டு வெட்டி அதன் மேல் சிவப்பு மையால் ஒரே வரியில் சரியான சொல் இலக்கம் என்பவற்றை எழுதி திருத்தங்கள் செய்யப்பட்டதற்கு பொறுப்பான உத்தியோகத்தர்களுடைய கையொப்பத்தினால் அது உண்மைப்படுத்தப்பட வேண்டும். பணக்கொடுக்கல் வாங்கல் பற்றிச்சீட்டு கொடுப்பன உறுதிச்சீட்டு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அந்த மாற்றங்கள் முதல்ல கையொப்பமிட்டவர் அல்லது அவரால் அதிகாரம் அளிக்கப்பட்டவருடைய முழு கையொப்பத்தினால, இனிஷியல் பண்றது இல்லை, முழு கையொப்பத்தினால் உண்மைப்படுத்தப்பட வேண்டும். கட்டுக்காப்பு, கணக்கீட்டு சாதனங்கள் புத்தகங்களினுடைய கட்டுக்காப்பு தொடர்பாக, அது நாங்கள் நட்டத்துக்கான பொறுப்பில் வகைகளில் சொத்துக்களை பற்றி பார்த்துட்டோம். இங்கே சாதாரணமாக சொல்லியிருக்கு, அதை நீங்கள் கவனமாக பூட்டி வைக்க வேணும் என்று சொல்லி. சரிதானே? அடுத்த அனுமதி பெறாத நலங்கள் சம்பந்தமாக பார்த்தா, சரி, சிக்கனம் தொடர்பாக, அதாவது செய்யப்படுகிற எல்லா செலவினங்களும் உயர்ந்தபட்ச நேர்மையோடு சிக்கனமாக வினைத்திறனாக இருக்க வேணும் என்று சொல்லி ஏற்கனவே பார்த்தபடி என்றால், அனுமதி பெறாத நலன்கள் விலக்கப்படுதல் தொடர்பான ஏற்பாடுகள் 3 விடயம் இருக்கு. அல்லது எவ்வாறான சந்தர்ப்பங்களில் அனுமதி பெறாத நலன்கள் விலக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார். அரசாங்கத்துக்காக ஒரு வளங்கள் அல்லது சேவையை பெறுகிற போது, அரசாங்கத்துக்காக ஒரு வேலையை பெறுகிற போது, அரசாங்கத்தின் சார்பாக நிதி கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுகிற போது 157 அப்படியே கையை விடுகிறார். அது வேணாம், விட்டு விடுவோம். சரிதானே? அதுக்காக நீங்கள் படிக்க வேணாம் என்று சொல்லையில் இந்த 3வது அத்தியாயம் முழுமையாக பதிவு செய்து விடுகிறேன். ஸ்டாண்டிங் ஆர்டர் 119, 120 பதிவு செய்து விடுவோம். இதுக்குள்ள இடையில் 124 மட்டும் 1/2020 சுற்றறிக்கையினால் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அந்த பகுதியையும் பதிவிட்டு விடுகிறேன். 1/2020 ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கிறபடியால் உங்களுக்கு அது வேணாம், அந்த பகுதியையும் பதிவிடுகிறேன். தயவு செய்து நீங்கள் ஒருக்கா முழுமையாக வாசிக்கும், நேரம் கிடைக்கக்குள்ள அல்லது அலுவலகத்தில் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி 124 தொடங்கி 157 வரையிலான இந்த பகுதியை ஒருக்கா நீங்கள் முழுசாக வாசிக்கும். சரிதானே? வாசித்தால் நல்லது. அதுக்கு பிறகு 4வது அத்தியாயம், 4வது 5வது அத்தியாயம் இது மாதிரி இருக்காது. இது நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆங்காங்கு சுருதிகள் மாறமே தவிர மற்றபடி 124 தொடங்கினா
157 வரைக்கும் ஒரே சுருதியில் தான் பாடலாம். இதுக்குள்ளே இந்த என்ன சொல்கிறது, ரசனையோடு அப்படியே ரசித்து படிக்கிறதுக்கு, அப்படியே நூல் நூலாக பிடுங்கி எடுக்கிறதுக்கு விடயங்கள் இல்லை. எல்லாம் ஒரு அப்படியே பல்காக பாசலாக இருக்கும். அதை தூக்கி தூக்கி அப்படியே போட வேண்டியது கொஞ்சம் வித்தியாசமானது. ஆனால் முழுமையாக நாங்கள் படிச்சிட்டோம். இந்த அளவில் இன்றைக்கு செயலமர்வை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். நாளைக்கு நிதி ஒழுங்கு விதிகளில் ஏதோ ஒரு பகுதி, ஒரு ஊடறுப்பு தாக்குதல் போல், இப்போ நட்டம் என்பது தொடர்பாக பார்த்தது போல் எது என்று நான் திட்டமிட்ட பின்னால் நாளைக்கு உங்களுக்கு அதை குழுவில் தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் இன்றைக்கு படித்த பகுதியை நாளைக்கு இயலுமான வரைக்கும் விரைவாக படித்து முடிச்சிருங்க. சரியா? அப்போது எல்லோருக்கும் நன்றி. இந்த அளவில் ஒளிப்பதிவை நிப்பாட்டி கொள்ளுகிறேன். தொடர்ந்து ஏதேனும் பேச விரும்பினால் நான் உங்களுக்காக ஒரு 3 நிமிஷம் காத்திருக்கிறேன்.